என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி எதிர்த்து பேசிட்டு வணக்கம். நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். ஒரு துயரம் சூழக்கூடிய ஒரு வேளையில் நாம் சந்திக்கிறோம். 20 தமிழ்நாட்டைச் சேர்ந்த இளைஞர்கள் ஆந்திர வனப்பகுதியில் செம்மரத்தை கடத்தியதற்காக முயற்சித்தார்கள். அப்போது காவல்துறையோடும் வனத்துறையோடும் நடந்த மோதலில் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் 20 உயிர்கள் பறிபோயிருக்கின்றன. ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் இது என்று பரவலான கண்டனம் இப்போது எழுந்திருக்கிறது. தமிழக அரசு ஆந்திர அரசுக்கு இது தொடர்பாக ஒரு நம்பத்தகுந்த விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறது. ஆந்திரத்தில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் தமிழகத்தில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய வேளையில் அவர்களை இத்தகைய ஆயுதம் இல்லாத மனிதர்களை கொன்றது நியாயமான ஒன்றா? இந்த அத்துமீறிய செயலுக்கு பொறுப்பேற்க வேண்டியவர்கள் யார்? இதற்கு நம்பத்தக்க விசாரணை மட்டும் போதுமா அல்லது அதற்கு மேலும் நடவடிக்கைகள் வருவதற்கு தமிழகத்தின் தரப்பிலிருந்து அழுத்தம் வேண்டுமா? விவாதிக்கலாம். நம்மோடு தமிழக வனத்துறையின் தலைவராக இருந்து ஓய்வு பெற்ற திரு CK ஸ்ரீதரன் IFS, நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான், தமிழ்நாடு பழங்குடி மக்கள் கவுன்சிலினுடைய திரு KA குணசேகரன், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வேலூர் ஞானசேகரன். வணக்கம். வணக்கம் திரு சீமான், இந்த சம்பவம் உங்களுக்கு எத்தகைய எண்ணத்தை தருகிறது? இல்லை, இது பேரதிர்ச்சியாக இருந்தது. ஏற்கனவே ஒருவரை இந்த மாதிரி பிடிச்சி கட்டி வச்சு அடித்த காட்சி ரொம்ப மிகுந்த வேதனையாக இருந்தது. இது அப்போவே கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்த நடவடிக்கை எடுத்திருந்தா இந்த பாதிப்பு ஏற்பட்டிருக்காதுங்கிற மாதிரி நமக்கு தோணுது. இதில் இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இறந்து கிடக்கிற எல்லாரும் ஒரு கிட்ட இறந்து கிடக்கிறாங்க. மேலாடை யாருக்குமே இல்லை. ரெண்டாவது ஒருத்தர் இறந்த உடலுக்கு பக்கத்துலேயே செருப்பு, ஒவ்வொருத்தருக்கு பக்கத்துலேயும் ஒரு செம்மரக்கட்டை. அப்போ இது என்ன தோணுதுன்னா, மொத்தமாக எல்லாரையும் பிடிச்சி வச்சு சுட்டு கொன்னுட்டு அப்புறம் ஒவ்வொருத்தரையாக ஒரு பகுதியில் இழுத்து போட்டு ஒவ்வொருத்தருக்கு பக்கத்துலேயே ஒரு செம்மரக்கட்டையை போட்டிருக்கணும்னு தான் நமக்கு. இல்லை, இதே கருத்தை ஆந்திராவை சேர்ந்த முன்னாள் காங்கிரஸ் எம்பியும் கூட வெளிப்படுத்துகிறார். அது நடந்தது போலி மோதல், முதல் நாளே கொல்லப்பட்டு அந்த சடலங்கள் அங்கு வீசப்பட்டிருக்கின்றன அப்படின்ற ஒரு கருத்தை சொல்கிறார். அப்படி பார்த்தா இது என்ன வருதுன்னா, எல்லாருக்குமே தெரியுது இவங்க கூலிகள், அப்பாவிகள். ஆனால் இவங்களை கூட்டிகிட்டு போன முதலாளி மேலே எந்த நடவடிக்கையும் இல்லை. இது ரொம்ப நாளாக இந்த செம்மரக்கட்டை கடத்தப்படுதுன்னா அந்த கடத்தல் தொழிலில் ஈடுபடுற முதலாளி யார்? தமிழ்நாட்டு முதலாளியா அல்லது ஆந்திர முதலாளியா? அப்போ அவர் மேலே எந்த நடவடிக்கை இல்லாமல் அப்பாவி கூலிகளை ஏதும் தெரியாமல், அது அவன் சொல்லப்படுதுன்னா நாங்கள் அரசு ஒப்புதலோடு தான் இந்த கட்டையை வெட்டி ஏற்றுறோம்னு சொல்லி தான் இவங்களை கூட்டிகிட்டு போனதாக நமக்கு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த அப்பாவிகளை சுட்டு ஒழிப்பது, அதன் மூலமாக தடுப்பதுங்கிறது நம்ம எப்படி ஏற்கிறதுங்கிறது தான். இப்போ ஒரு மரக்கட்டைக்கு இருக்கிற மதிப்பு கூட மனித உயிருக்கு இல்லையாங்கிற கேள்வி தான் நமக்கு எழுது. இப்போ இந்த மரக்கன்றை மரத்தை வச்சு நம்ம வளர்த்துற முடியும். ஆனால் இந்த இழந்து போன இந்த உயிரை எப்படி மீட்டு எடுத்துகிட்டு வருவது? இவ்வளவு மனிதாபிமானமற்ற ஒரு கொடுஞ்செயலை இது ஒரு அண்டை நாட்டு தீவிரவாதி என் நாட்டுக்குள்ளே ஊடுருவி வர்றான், அவனை அழித்து தடுப்பதை தவிர வேறு வழி இல்லைன்னா அது ஏற்புடையதாக இருக்கும். ஒரு நாட்டு மக்களில் ஒரு அப்பாவிகளை இப்படி அழிச்சு ஒழிக்கிறது எந்த வழியில் நம்ம ஏற்கிறதுங்கிறதா. திரு CK ஸ்ரீதரன், வன விலங்குகளை யாராவது காட்டுக்குள்ள போய் அத்துமீறி வேட்டையாடுனா வனவிலங்குகளை சுட்டுக் கொள்றதுக்கு தடை அப்படின்னு சட்டம் சொல்லுது. ஆனால் வனத்துக்குள்ள மனிதர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இந்த நிலைக்கு யார் பொறுப்பேற்கணும்? இது ஒரு பெரிய துயரமான சம்பவம்னா கூட ஒரு நாட்டினுடைய வனவளமோ அல்லது அதனுடைய விலங்குகளையோ பாதுகாக்க வேண்டியது அந்த நாட்டில் உள்ள எல்லோருடைய கடமை. ஆனால் மனிதர்களும் அந்த நாட்டில் மிக முக்கியமானவர்கள், எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான அபிப்பிராய வித்தியாசம் இருக்க முடியாது. இருந்தாலும் சிலர் தன்னுடைய சுயநலத்துக்காக ஏதாவது வளத்தை தவறான முறையில் அதை திருடி சென்று அதை விற்று அதிகமாக பணம் சம்பாதிக்கின்ற சில கும்பல்கள், கொள்ளை கும்பல்கள், அவர்கள் இந்த காரியத்தை யாராவது இதில் ஈடுபடுமையானால் கண்டிப்பாக அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை. அவர்கள் இந்த ஏழை எளிய மக்களை, மிக எளிமையாக வாழ்கின்ற அந்த
முக்கியமாக மலைவாழ் மக்களை உபயோகப்படுத்தி அவர்களை ஏமாற்றி அவர்களுடைய ஏழ்மையை ஒரு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அவர்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி அதிகமாக பணம் கொடுத்து, சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒருவர் கூலிக்கு போனால் 200 ரூபா 300 ரூபா இல்லை 400 ரூபாய்க்கு மேலே இந்த இன்டீரியர் ஏரியாஸில் கிடைக்காது. அவனுக்கு ஆயிரக்கணக்கில் பணம் கொடுக்கும்போது அவனை இன்டியூஸ் பண்ணி அவனுக்கு அதிகமாக பணம் கொடுக்கும்போது கண்டிப்பாக அவனை அதில் அட்ராக்ட் பண்ணி அவனை இந்த மாதிரி காரியத்தில் ஈடுபட செய்வது ஒரு பெரிய குற்றம். ஒரு பக்கம் ஒரு கும்பல் செய்கிறது. இன்னொரு பக்கம் அரசாங்கம் சரியாக இவ்வளவு நாள் அதை பாதுகாக்காமல் திடீரென்று ஒரு சட்டத்தை ஏற்படுத்தி அதை தடுக்கும்போது அந்த மோதலின் விளைவு தான் இன்றைக்கு ஏற்பட்டுகின்ற இந்த துயரமான சம்பவம். நடந்திருக்கக்கூடாது, நடந்து விட்டது. ஆனால் பார்க்க வேண்டியதென்றால் என்னவென்றால், எதனால் நடந்தது, உண்மையாக நடந்ததா? இப்போது நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார்கள். சத்தியம் தெரிய வேண்டும், உண்மை தெரிய வேண்டும், என்ன நடந்தது, பின்னால் என்ன. அதிலும் முக்கியமாக தெரிய வேண்டியது, இனிமேல் இந்த மாதிரி எந்த சம்பவமும் நடக்காமல் இருக்க அரசும் மக்களும் என்ன செய்ய வேண்டும். இல்ல, கடத்தல் நியாயமற்றது, கடத்தல் கண்டிக்கத்தக்கது, அதுல யாருக்கும் மாற்று கருத்தில்லை. இந்த 2 உத்தரவுகள் நம்மளுக்கு ஒரு வகையில டிஸ்டர்ப் பண்றது மாதிரி இருக்கு. ஆந்திர அரசாங்கம் நவம்பர் 25ஆம் தேதி கடந்த ஆண்டுல இந்த சிறப்பு அதிரடிப்படையை அமைக்கிறது. அதிரடிப்படையை அமைக்கும் போது சொல்லப்பட்ட காரணம், விலை உயர்ந்த செம்மரத்தை கடத்துறாங்க, குறிப்பாக அண்டை மாநிலத்திலிருந்து வரக்கூடிய கடத்தல்காரர்கள் கொடூரமானவர்களாக காட்டுமிராண்டித்தனமாக நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க, அவங்கள தடுக்கணும், அந்த கடத்தலை தடுக்கணுன்றதுக்காக இந்த நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்றாங்க. இந்த படை அமைக்கப்படுகிறது. இந்த படைக்கு தலைவராக இருக்கக்கூடிய டிஐஜி காந்தா ராவ் கடந்த 3ஆம் தேதி கொடுத்த பேட்டியில ஒரு முக்கியமான கருத்தை சொல்றார். அவர்களை சுட்டுக் கொல்வதற்கு அரசாங்கத்திடம் நாங்கள் அனுமதி வாங்கி இருக்கிறோம், எழுதி இருக்கிறோம். அவர்களை கடத்தல்காரர்களை சுட்டுக் கொன்றால் சுட்டுக் கொல்லக்கூடிய அதிகாரிகள் மேல வழக்கு பதிவு செய்யக்கூடாது, விசாரணை இருக்கக்கூடாது, அரசாங்கத்திடம் அனுமதி வாங்குறார். இது சட்டத்துக்கு முரண்பாடான ஒன்று இல்லையா? எந்த ஒரு தவறு செய்தாலும் அவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் இருக்கக்கூடாது என்ற ஒரு இம்யூனிட்டி எந்த சட்டத்திலையும் விதிவிலக்கு கிடையாது. செய்கின்றது உண்மையாக ஒரு முறையாக செய்யப்படுகிறதா, தற்பாதுகாப்புக்கா, இல்லை பொருளை பாதுகாக்க. ஒவ்வொரு என்கவுண்டர்லயும் தற்பாதுகாப்புன்ற வார்த்தையை சொல்றாங்க. ஆனால் இந்த டிஐஜி கொடுத்திருக்கக்கூடிய பேட்டி, அரசாங்கத்தை நாங்க சுட்டுக் கொள்றதுக்கு அனுமதி கேட்கிறோன்றதும், அப்பதான் இதை கடத்தல தடுக்க முடியும் எஃபெக்டிவா அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்றார். இந்த படை 4 மாதத்துக்கு முன்னாடி 5 மாதத்துக்கு முன்னாடி அமைக்கும் போதும் இத்தகைய வாசகங்கள் அதுல இருக்கு. இப்போ இது நடந்தது என்பது திட்டமிட்ட ஒரு படுகொலை, இப்படிப்பட்ட ஒரு படுகொலையை செய்தால்தான் இனி இந்த கடத்தல் நடக்காது அப்படின்ற முடிவுக்கு இதை அரங்கேற்றிருக்காங்கன்னு சொல்லலாமா? அப்படிப்பட்ட ஒரு எண்ணமோ அல்லது செயலோ இருந்தால் அது மிகப்பெரிய தவறு. ஒரு மனிதனை உயிர் எடுத்துவதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் ஒரு தவறான காரியத்தை தடுத்து நிறுத்துவதற்கோ அல்லது அவர் இன்னொரு உயிரை எடுக்க பார்க்கிறார். இப்போது என்னை ஒருவர் கொல்ல வந்தால் அவரை தடுத்து நிறுத்து எனக்கு உரிமை இருக்கிறது. அவர் என்னை கொல்ல போகிறார் என்று நான் தீர்மானித்து உண்மையாக தெரியுமானால் மினிமம் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி அதை தடுத்து நிறுத்த முடியலன்னா அவரை கொல்லுவதான் கடைசி என்றால் என்னுடைய கடமை செய்ய வேண்டி வந்தால் நான் செய்வது, வேற வழி இல்லாமல் இருந்தால் தான் செய்ய முடியும். அதுவும் மினிமமாக தான் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு இது விதியில் உள்ளது ஒழிக என்ன வேணா செய்யலாம் என்ற ஒரு இது யாருக்கும் எப்போதும் கொடுக்கவும் இல்லை, கொடுக்கவும் போறதும் இல்லை. 21ஆம் நூற்றாண்டுல மனித உயிர்களுக்கு மரியாதை இல்லையோ அப்படின்ற ஒரு சிந்தனையை ஏற்படுத்தக்கூடியதா இந்த மரணங்கள் இருக்கு. இது தற்காப்புக்காக நடந்ததுன்னு பார்க்கிறீங்களா ஞானசேகரன்? தற்காப்புக்காக என்று சொல்வது ஒரு மடத்தனம் என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், அந்த காவல்துறை அதிகாரிகளும் வனத்துறை அதிகாரிகளும் இவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு இப்படி ஒரு அரசு ஆணையை அவர்கள் பெறுவது என்பதே இவர்கள் ஒரு மோசமான ஒரு காரியத்தை இவர்கள் நாடக பாணியில் அரங்கேற்றப் போகிறார் என்பதற்கு ஒரு உதாரணம். காரணம், பொதுவாக எந்த ஒரு அரசுமே முன்கூட்டி சுட்டு தள்ளுவதற்கான உத்தரவை கொடுக்கவே முடியாது. அந்த ஒவ்வொரு ஸ்பாட்லேயும் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு போர்க்களம் நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த இடத்துல ரைட்டிங் இருக்கிறது என்று சொன்னாலோ அல்லது எங்கேயாவது ஒரு கடத்தலோ ஏதோ நடக்குது என்று சொன்னால் அந்த சந்தர்ப்பத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி தான் அதை ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஃபயரை ஓப்பன் பண்ணணுமா பண்ணக்கூடாதா என்பது அப்போதான் தீர்மானிக்க முடியும். ஆனால் இவர்கள் ஏற்கனவே 3ஆம் தேதியே நாங்கள் அரசாங்கத்திடமிருந்து சுட்டுக் கொள்வதற்கான ஒரு ஒப்புதலை பெற்றுவிட்டோம், அதற்கான அரசாணையை பெற்றுவிட்டோம் என்று சொல்கிற போது அப்படிப்பட்ட உத்தரவிட்ட அந்த துறையினுடைய
அந்த மேலதிகாரி செக்ரட்டரியாக இருந்தாலும் சரி, அமைச்சராக இருந்தாலும் சரி, முதலமைச்சராக இருந்தாலும் சரி, இவர்கள் அந்த பதவிக்கே லாயக்கற்றவர்கள், சட்டத்திற்கு புறம்பாக அவர்கள் செயல்பட்டவர் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும். சொல்லப்போனால் சட்டத்தை மீறி செயல்பட்ட இவர்களுடைய அரசையே அந்த இடத்தில் கலைப்பதற்கான ஒரு சூழலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு கோரமான ஒரு நாடக பாணியில் இப்படிப்பட்ட 20 உயிர்களை ஒன்றாக சுட்டு தள்ளிய இவர்களை பார்க்கிற போது இது மனிதாபிமானமற்ற காட்டுமிராண்டித்தனமான செயல் என்பது ஒன்று. இரண்டாவது, அந்த இடத்தை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் பொதுவாக அடர்ந்த காடுகளில் தான் இப்படிப்பட்ட வெட்டக்கூடிய, கும்பலாக சென்று வெட்டக்கூடியவர்களை நீங்கள் காண முடியும். ஆனால் நீங்கள் அந்த தொலைக்காட்சியிலே பார்க்கிற காட்சியை பார்த்தால் அந்த மரங்கள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இருக்கிறது ஒன்று. இரண்டாவது, அந்த மரங்கள் கொண்டு வந்து போட்டிருக்கக்கூடிய மரங்களை பார்த்தீங்கன்னா புதிதாக வெட்டப்பட்ட மரங்களாகவே தெரியவில்லை. ஏற்கனவே வெட்டப்பட்டு குடோனில் வைக்கப்பட்டிருந்த மரங்களை இவர்கள் ஒரு தந்திரமாக கொண்டு வந்து இவர்கள் வெட்டுகிறார்கள் என்பதற்கான ஒரு காட்சி இவர்கள் உருவாக்குகிறார்கள். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர்கள் ஒரு அடர்ந்த காடு இல்லை, நம்பர் 1. ரெண்டாவது, அந்த வச்சிருக்கக்கூடிய மரத்துக்கு அந்த ஸ்டம்ப், அதாவது அடிமரம் இருக்கு இல்லையா, அது இணையா இருக்கணும். அது மாதிரிலாம் இருக்கிற மாதிரியே தெரியலங்க. இவர்கள் வந்து ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 4000 தமிழர்களை ஆந்திர அரசு இப்பொழுது சட்டவிரோதமாக இவர் வந்து உள்ளே வெட்டுகிறார் என்று மூடி வைத்திருக்கார் சிறையிலே. சில பேர் காணாமலே போய்விட்டார்கள். ஆனால் நம்முடைய தமிழக அரசு ஒரு மீளா தூக்கத்தை இவர்கள் மேற்கொண்டு 4000 பேர் அங்கே சிறையிலே வதைப்பட்டு அவர்கள் சிறைப்பட்டு இருப்பதை கண்டுகொள்ளாமல் இருப்பதும், அதே போல சில பேர் தமிழகத்தை சார்ந்தவர்கள் கூலி தொழிலாளர் அங்கே போனவர்கள் காணாமல் போனதை இவர்கள் கண்டுபிடிக்காமல் அந்த அரசை இவர்கள் வற்புறுத்தாமல் இருப்பது தமிழக அரசு உண்மையே செயலற்ற ஒரு அரசாக இருக்கிறது. இது கண்டனத்துக்குரிய ஒன்று என்பதை நான் இங்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய முதல்வர் கூட இன்று அவர் ஒரு விசாரணையை தான் கேட்கிறார். அதை கண்டித்திருக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு 4000 தமிழர்கள் கூலி தொழிலாளிகள் போய் அண்டை மாநிலத்தில் அவர்கள் இருக்கிற போது, சிறைப்பட்டு கிடக்கிற போது, இவர்கள் எப்படி இலங்கையில் இருக்கக்கூடிய மீனவர்களுக்காக பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களோ அண்டை ஒரு நாட்டோட பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய அளவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை போல் தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். அது வந்து எல்லை தாண்டி போகிறார்கள், எல்லை தெரியலன்றாங்க. இதுல வந்து நேரடியாக கடத்தல்ல ஈடுபட்டாங்க, மரத்தை வெட்டினாங்க அப்படின்னு கைது செய்யறப்ப ஒரு மாநில அரசு இன்னொரு மாநில அரசு அப்படி கேட்க முடியுமா? தாராளமா முடியும். பேச்சுவார்த்தையில் ஏன் கேட்க முடியாது? இதுல வந்து இப்ப இவங்க ஜியோ என்ன போட்டு அண்டை மாநில, அண்டை மாவட்டங்கிறாங்க, அண்டை மாநிலத்தில் வரக்கூடிய யாராக இருந்தாலே குற்றத்தை தடுப்பதற்கு அந்த மாநிலத்துக்காரன திருடுறான். குறிப்பாக இது போன்ற கொள்ளைகளை அல்லது கடத்தல்களை செய்வதற்கு அந்த லோக்கல் பீப்புளுடைய ஆதரவு இல்லாமல், அவருடைய தூண்டுதல் இல்லாமல் செய்யவே முடியாது. வனத்துறை அதிகாரி வந்திருக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய பல ஜாம்பவான், இன்னும் கூட எங்களுடைய தலைவர் தமாகாவுடைய தலைவர் ஜி கே வாசு சொல்லும் போது பார்த்தா, நீங்க வந்து அதுல மெயின் பில்லர் யார், கடத்தல்கார யாருன்னு சூத்திரதாரிகள் கண்டுபிடிக்கப்படணும் அப்படின்றது முக்கியமான கோரிக்கை. சுட்டு தள்ளிட்டீங்க. இப்போ நக்சல் பாரி இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்கிறப்போ சில அப்படிதான் போலி என்கவுண்டர்களை போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கொண்டாந்து எங்கேயோ சுட்டுட்டு கொண்டாந்து கிடைச்சு. அதே போல நம்மோடு ஆந்திர மாநிலத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரோஜா இணைப்பில் இருக்கிறாங்க. வணக்கம் ரோஜா. வணக்கங்க. உங்க தொகுதிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வனப்பகுதியில 20 பேர் என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் இது பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆந்திரால இப்படி வந்தால் சுட்டுக் கொள்வோம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய நிலைமை ஏன் வந்தது? இந்த கொலையை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? தற்காப்புக்காக நடந்தது மாதிரி தெரியுதா? ஆக்சுவலா நான் டிவில காலைல பார்க்கும்போது ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா அவங்க ஸ்மக்லர்ஸ் கிடையாது, இந்த தமிழ்நாடுல இருந்து வந்து சந்தனம் அறுக்கிற கூலிங்கன்னு சொல்லியிருக்காங்க. கூலிங்ல வந்து கொல்ல வேண்டிய அவசியம் போலீஸ் இல்ல. ஏன் என்கவுண்டர் பண்ணிருக்காங்கன்னு எனக்கும் புரியல. ஆக்சுவலா அவங்கள தப்பு பண்றாங்க, அந்த ரெட் சாண்டில்வுட் கட் பண்றதே தப்புன்னா அவங்கள அரெஸ்ட் பண்ணலாம், தண்டனை கொடுக்கலாம். இல்லைன்னா தமிழ்நாடு ஜனங்கனால தமிழ்நாட்டு அரசுக்கோ இல்ல போலீஸ்க்கோ வந்து சரண்டர் பண்ணலாம். அது இல்லாம ஏன் என்கவுண்டர் பண்ணிருக்காங்கன்னு சொல்லணும். ஏன்னா இது ஒரு தப்பான விஷயம். 20 பேர் ஒன்னா கொல்றது, ஒரு தப்பு பண்ணாதவங்க, ஆயுதம் கையில இல்லாதவங்களை வந்து கொல்றது வந்து தப்புன்னு நான் நினைக்கிறேன். இல்ல, கொலையை நீங்க கண்டிக்கிறதுக்காக அந்த ஒரு நிலையை நீங்க எடுத்திருக்கீங்க. அந்த மாநில சட்டமன்றத்துல இந்த பிரச்சனையை நீங்க எழுப்புவீங்களா? இன்னொன்று, இந்த சிறப்பு அதிரடிப்படையை காவல்துறையும் வனத்துறையும் சேர்ந்து அதிரடிப்படை அமைக்கும் போது அண்டை மாநிலத்திலிருந்து இப்படி வந்து சாரியாக வந்து கொள்ளையடிக்கிறார்கள், இதற்காக சிறப்பு படைன்னு சொல்றதும், அப்படி வரக்கூடியவர்களை சுட்டு தள்ளுவதற்கு அரசாங்கம் அனுமதிக்கணும் அப்படின்னு காவல்துறையோட மூத்த அதிகாரி சொல்றதும் எதை காட்டுது? அங்க வந்து நிலைமை மிக அதிகமா போயிடுச்சு அப்படின்னு சொல்ற வாதம் ஏற்புடைய ஒன்றா? இல்ல, உண்மையிலே ஆந்திர மாநிலத்தை கொள்ளை அடிக்க வந்தவங்க யாருமே கொலை செய்யப்படலையே. கூலிங்க தானே கொலை செய்யப்பட்டிருக்காங்க.
அந்த தப்பு பண்றவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு தண்டனை கொடுக்கலாம். அதுக்காக சுட்டுக் கொல்றதே தண்டனை கிடையாது. இல்ல இதுல ஏன் மாஃபியால அதுல மிக முக்கியமாக வேலைக்கு அமர்த்துறவங்க, அதுல பயனடையக்கூடியவங்க, கோடி கோடியாக சம்பாதிக்கக்கூடியவங்களை விட்டுட்டு இந்த எளிய மனிதர்களை சாதாரணமாக கூலிக்கு வந்து பண்ணக்கூடிய சாதாரண ஆட்களை சுட்டுக் கொள்றதன் மூலமா ஆந்திரா போலீஸ் எதை சாதிக்கும் நினைக்குது? இல்ல அவங்க எதுக்கு கொலை பண்ணிருக்காங்கன்னு அவங்க சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஏன்னா இப்போ நாங்க எல்லா பார்ட்டிக்காரங்க இது வந்து ஒத்துக்க மாட்டோம். ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் கூட இதுக்கு ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆளை கொலை பண்றதுங்கிறது அது பெரிய விஷயம். அந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்கேன்னு நான் நினைக்கல. எவ்வளவு பெரிய தப்புங்க பண்ணவங்க எல்லாம் ராஜா மாதிரி சுத்திட்டு இருக்காங்க. அவங்க தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா கூட அதுக்கு சாட்சியம் வேணும், இது வேணும்னு சொல்றாங்க. இவங்க வந்து வெறும் கூலிங்க பாவம். அன்னைக்கு வந்து அவங்களுக்கு சாப்பாடுக்காக கூலிக்கு வந்தவங்கள போயிட்டு ஏதோ ஒண்ணு காரணம் சொல்லி அவங்க பண்ண தப்பு வந்து கவர் பண்றதுக்காக இன்னைக்கு இது சொல்லிருக்காங்க. ஆனா ஏதோ நடந்தது, அது என்னங்கிற உண்மை வெளியே வரணும்னா இது வந்து விசாரணை நடக்கணும். இல்ல விசாரணை நடத்தணும்னு சொல்றீங்க. ஆனால் பொதுவாக ஒரு என்கவுண்டர் நடந்த உடனே அதை அரசாங்கம் காப்பாற்றுவதும் அதற்கு காரணமான உயர் அதிகாரிகளை பாதுகாக்கிறது மாதிரியான முயற்சிகளை தான் இந்தியாவில் எந்த மாநிலத்தில் நடந்தாலும் ஒரு விஷயமா பார்க்கிறோம். ஆந்திரால அந்த மாநிலத்தினுடைய தெலுங்கு தேச ஆட்சி இதை நியாயப்படுத்துற முயற்சியில் ஈடுபடுறது மாதிரி தெரியுது. ஒரு பெரிய அளவிலான நீதி விசாரணை கூட நடக்கல. இன்னும் ஆர்டிஓ என்கொயரி அப்படின்ற அளவுல தான் இருக்கு. எதிர்க்கட்சி வரிசையில் இருக்கிற நீங்க இந்த பிரச்சனையை பெரிதா சட்டமன்றத்தில் எழுப்புவீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா வந்து எங்க ஏபியோட பேரு போகும்ல இந்த மாதிரி பண்றதுனால. இவங்க மாநிலத்துக்குள்ள கூலிக்கு வந்தா கூட இவங்க கொலை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி ஒரு கெட்ட பேர் வந்து எங்க மாநிலத்துக்கு வருது. நாங்க வந்து கண்டிக்கிறோம். ஏன்னா இது வந்து நாங்க வரவேற்க மாட்டோம். போலீஸ் பண்ண தப்பு வந்து அரசியல் வந்து சப்போர்ட் பண்றதுன்னு கரெக்ட் கிடையாது. யாரு பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்க, அவங்க விசாரணை பண்ணி அவங்களை தண்டிக்கிற வரைக்கும் நாங்க அது மேல கேட்போம். கவர்மெண்ட் விட மாட்டோம். நீங்க இப்படிப்பட்ட ஒரு பார்வையை வைக்கிறீங்க. டிடிபியை சார்ந்தவர்களும் அரசாங்கத்தின் தரப்புல இருக்கக்கூடியவங்களும் வேற மாதிரியான ஒரு பார்வையை வைக்கிறாங்க. குறிப்பா ஆந்திராவுடைய வனச்செல்வத்தை அகற்றிட்டு போறாங்க, கடத்திட்டு போறாங்க. எங்குமே இல்லாத ஒரு அரிய வகையான செம்மரத்தை, ஆந்திராவோட ஒரு அதிசயமான ஒரு மரம் அப்படின்னு சொல்ற ஒன்றை வெங்கிருந்தோ வந்து ஆயிரக்கணக்கில் வந்து கொள்ளையடிச்சிட்டு போறாங்க. அதை தடுக்க வேண்டியது ஆந்திர அரசாங்கத்தோட கடமை. அதைத்தான் அந்த அரசாங்கம் செஞ்சிருக்கு, அந்த போலீஸ் செஞ்சது சரி அப்படின்னு சொல்லக்கூடிய வாதங்களும் நியாயப்படுத்துற வாதங்களும் முன்வைக்கப்படுது. அதுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இல்ல அது பாதுகாக்கிறதுக்காக ஆளுங்களை கொலை பண்றது மட்டும் கிடையாது இல்லையா? ஆளுங்களை கொலை பண்ணிட்டா அது வந்து காப்பாற்ற முடியுமா? இவங்களை கொலை பண்ணா இன்னொரு 10 பேர் வர போறாங்க. அந்த தப்பு யாரு பண்றாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சு மெயின் யாரு அது கீழே இருக்கிற வேறு யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள வந்து நம்ம விசாரணை பண்ணி அவங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்கணும். தவிர இந்த மாதிரி கூலிங்களை கொலை பண்றதுனால அந்த தப்பு வந்து நடக்காம இருக்கும்னு நினைக்கிறது முட்டாள்தனம். நன்றி நன்றி திருமதி ரோஜா. கூலிகளை கொலை செய்யறதன் மூலமாக இந்த சம்பவத்தை தடுத்துட முடியாது அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறாங்க. ஆனால் இந்த மிகப்பெரிய ஒன்றை செய்ததற்கு முன்னாடி அந்த டிஐஜி சொன்ன கருத்து, இப்படி சுட்டுக் கொள்வது, துப்பாக்கியால சுடுறதுக்கான அனுமதி பெற்று கொள்வது என்பது இட் would be an effective move to curb smuggling activities. கடத்தலை தடுப்பதற்கான ஒரு வலுவான ஒரு முயற்சியாக, தடுப்பு நடவடிக்கையாக இது இருக்கும் அப்படின்னு சொன்னதை 3 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருக்கிறார். இதன் மூலமா இந்த அரசு என்ன சொல்ல வருதுன்னு நினைக்கிறீங்க திரு குணசேகரன்? இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு நேற்று ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்ல. கிட்டத்தட்ட இது 2-3 ஆண்டுகளாக தான் நடந்து கொண்டிருக்கின்ற பிரச்சனைகள். இன்றைக்கி அது வந்து ஒரு உச்சபட்ச நிலையை அடைஞ்சிருக்கிறது, அதுதான். ஆனால் இந்த சம்மரக்கட்டை அதனுடைய முக்கியத்துவம் இதை அந்த அரசு உண்மையிலே உணர்ந்திருக்கும் பட்சத்தில் அதை பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்க வேண்டும். ஆனால் அதையும் செய்யவில்லை. ஆனால் இங்கே இருக்கின்ற தமிழர்கள்ட்டு தான் சொல்லப்படுகிறத ஒழிய குறிப்பாக தமிழக பழங்குடியின மக்கள்ங்கிற வார்த்தைகள் அதிகமாக வருவதில்லை. செய்திகள் பார்க்கின்றன தமிழர்கள்ங்கிறது வருத ஒழிய. இப்போ சப்போஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொன்னால், தமிழக மீனவர்கள்னு நம்ம சொல்கிற மாதிரி இதை தமிழக பழங்குடியின மக்கள்ங்கிறத அல்லது பத்திரிகை உலகம் இருந்தாலும் சரி, இன்றைக்கி ஆந்திரா அரசும் சரி, அதை வந்து மெய்ப்படுத்துவதற்கு இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழர்கள்ங்கிற வார்த்தையை சொல்லி அவங்களுடைய பொறுப்பை தட்டிக்களை, அவர்களுடைய தவறை மூடி மறைக்கின்றார்கள். இதுதான் ஒரு நிலைமை. காரணம் என்னன்னு சொன்னா, யாரோட தவறை யார் மூடி மறைக்கிறாங்க? அதாவது
இந்த தமிழர்ங்கிற ஒரு போர்வையை வச்சுட்டு ஆந்திர அரசாங்கம் தன்னுடைய பொறுப்புல இருந்து தப்பிச்சுக்குது ஒட்டுமொத்தமாக. இது ஏன்னா தமிழக பழங்குடியின மக்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பிரயோகிக்கின்ற பொழுது இது சில நேரங்கள் சர்வதேச ரீதியான பிரச்சனையாக மாறிவிடும். ஏன்னா பழங்குடியின மக்களுக்கு அது போன்ற இன்றைக்கி அரசியல் சாசனங்களாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வேர்ல்டு வைஸில் யூஎன்னுடைய தீர்மானங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அத்தகைய பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஏன்னு சொன்னால் பழங்குடியின மக்களுக்காக தனி சட்டங்கள் இருக்கின்றன. மத்திய அரசாங்கம் இதுல தலையிடணும் அப்படின்றது மாதிரியான ஒரு பார்வையில நீங்க சொல்றீங்க. ஆமா. இந்த கொலையை எந்த வகையிலும் நியாயப்படுத்த முடியாது, ஏற்க முடியாது அப்படின்னு சொன்னாலும் கூட 2010 இருந்து திருப்பதியில மட்டும் பதிவு செய்யப்பட்ட செம்மரக்கட்டை கடத்தல் வழக்குகளோட எண்ணிக்கை 1472, பறிமுதல் செய்யப்பட்ட மரம் 1535 டன், கைப்பற்றப்பட்ட வண்டிகள் 940, கைது செய்யப்பட்டவர்கள் 3893. இவ்வளவு பிரம்மாண்டமா நடந்த ஒன்றுல ஏன் தமிழ்நாட்டில் எந்த இயக்கங்களும் அரசியல் கட்சிகளும் அல்லது உங்களை மாதிரி பழங்குடி இயக்கம் கூட இது ஒரு சமூக பிரச்சனையாக இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு, 4000 பேருக்கு மேல அண்டை மாநிலத்தினுடைய சிறைகள்ல இருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் ஏன் இங்க நாங்க தொடர்ந்து எழுதி கொண்டு இருக்கின்றோம். இன்றைக்கு நேஷனல் கமிஷன்ல இருந்து, எங்க ட்ரைபல் மினிஸ்டர்ல இருந்து, இங்க இருக்கிற செக்ரட்டரி வர, சீஃப் மினிஸ்டர் வர தொடர்ந்து எங்களுடைய கண்டன கடிதங்கள் போய்கொண்டு தான் இருக்கின்றது. சமீபத்தில் கூட எங்கள் செக்ரட்டரியிட்ட ஒரு ட்ரைபல் எப்படி அடிபட்டு சாகிறாங்கிறத அதை இதை போட்டு காமிச்சோம். அப்போ கூட இப்படி தான் நடந்திருக்கா, இதெல்லாம் எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. ஒரு அதிகாரியாக இருக்கின்றவர்கள் பிரம்மாண்டமாக நடக்கிற ஒன்று திரு ஞானசேகரன் சொன்னது, மாநில அரசு தமிழ்நாடு அரசு விழிப்படைந்து தடுக்கிற நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கணும், இங்க இருந்து வராதிங்க அப்படின்னு. அந்த அதிகாரி, நீங்க சேஷாசலம் வனப்பகுதியை சேர்ந்த ஒரு அதிகாரி ஸ்ரீனிவாசுலு ஏற்கனவே கொடுத்த பேட்டியில கூட தினசரி நூற்றுக்கணக்கானவங்க தமிழ்நாட்டில இருந்து ஊடுருவுறாங்க, காட்பாடி, திருத்தணி, குப்பம், குண்டக்கல் வழியாக திருப்பதி வனத்துக்குள்ள ஊடுருவுறாங்க, இப்படி வரக்கூடியவங்களை கண்டவுடன் சுடுறதுக்கு நாங்க உத்தரவு தர போறோம், 70 மார்க்கங்கள்ல கண்காணிப்பு கேமரா வச்சு இது பண்றோம், இப்படி வரக்கூடிய ஒன்றை தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தடுக்கணும் அப்படின்ற கோரிக்கை முன் வச்சிருக்கிறார். அரசாங்கத்துக்கு இருக்கிற கடமை மாதிரி உங்களை போன்ற இயக்கங்கள் இது மாதிரியான விஷயங்களுக்கு போக வேண்டாம் அப்படின்றத சொல்லியிருக்கீங்களா? சொல்லியிருக்கோம். நாங்கள் நிறைய ஈவன் எஸ்பி வச்சு கூட பல இடங்களில் போயிட்டு அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துருக்கோம். இன்றைக்கி அதே மாதிரி ஜவாது மலையில் போய் கூட அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்களோட வகிச்சு அவங்கள இந்த மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். பட் என்ன பிரச்சனைன்னா, இவங்க யாருமே நேரடியாக நாங்கள் அங்கே தான் சேஷாசலம் போகிறோன்னு யாருக்குமே தெரியாது, அவங்க வீட்டுக்கே தெரியாது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நாங்கள் கேரளாவில் போயிட்டு மரம் வெட்டுறோம் அல்லது அங்கே வீடு கட்டக்கூடிய செங்கலில் பண்ணித்தர்றோம், இப்படி தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. யாருமே இந்த திருட்டு தொழிலுக்கு போவதற்காக நாங்கள் இதை போகிறோங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி போகின்றவர்கள் தான், அங்கே இருக்கிற மாஃபியாக்கள் தான் இவங்க அப்படியே டிரான்ஸ்போர்ட் பண்ணிடுறாங்க, யாருக்கும் தெரியாது. இன்றைக்கும் பழங்குடியின மக்கள் மத்தியில் இவங்க திரும்பி வருவாங்கங்கிற நம்பிக்கையில் தான் இருக்காங்க. இதுவரை எத்தனை பேர் செத்து இருக்காங்க, எத்தனை பேர் போயிருக்காங்கிற விவரங்களோட தெரியாது. இது ஏன் காரணம்னு சொன்னா, அவர்களுடைய நிலைமையை இவன் கணவன் போயிட்டா கூட அவர்களை ஆதரிக்கக்கூடிய பண்பாடு இன்னும் தமிழர் பழங்குடி மக்களிடம் இருந்து கொண்டு இருக்கின்றது. அவர்களுடைய பேர் போனாங்க, ஆயிரக்கணக்கானவங்க காணாம போயிட்டாங்க. உண்மை அறியும் குழுவோட விசாரணையில் இருக்கு. பழங்குடி மக்கள்ல பல பேர், பல நூற்றுக்கணக்கானவர்கள் வாக்காளர் பட்டியலே இல்லாம போயிட்டாங்க அப்படின்ற செய்தி அந்த உண்மை அறியும் குழுவில் இருக்கு. இதெல்லாம் எப்போ ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி நடக்கல, 2-3 ஆண்டுகள்ல நடக்கிற ஒரு விஷயமா இருக்கு. இருந்தும் ஏன் ஒரு பொது சமூகத்தோட கவனத்தை ஈர்க்கல திரு ஞானசேகரன்? இதில் முதல்ல நம்முடைய அரசாங்கத்தில் விழிப்பாக இருந்திருக்கும். நம்பர் 1 காரணம் முன்னெல்லாம் டெவலப்மெண்ட்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நிறைய சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்பான்சர் பண்ணி நிறைய பணிகள் இருந்தது. அந்த மலைவாழ் மக்களுக்கான வேலை பணிகள் இருந்து அவங்களுக்கு அன்றாட கூலி குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாயாவது கூலி கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வாழ்வாதாரமே இல்லை. வாழ்வாதாரமே இல்லாமல் பசியும் பட்டியும் கிடக்கக்கூடிய இந்த மலையாளி மக்களை இப்பொழுது இருக்கக்கூடிய சில மாஃபியாக்கள், அவங்க நம்முடைய தமிழகத்தை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள், அதே போல் சில பேர் ஆந்திராவை சேர்ந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இதில் கூட பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கிரிமினல்ஸ் 2 பேர் இன்னைக்கு கொல்லப்பட்டிருக்காங்க. அவங்களே சொல்கிறாங்க, இன்டர்நேஷ்னல் அளவுக்கு சில பேர் இதில் ஈடுபடுவார்ன்ற விஷயங்கள்லாம் தெரிந்த இவர்கள் இவருடைய உளவுத்துறை, ஆந்திராவுடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, அல்லது தமிழகத்தினுடைய உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது, அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகம் இவ்வளவு பேர் இங்கேருந்து காணாமல் போயிருக்கான், இவன் போனவங்களுக்கான வாழ்வாதாரம் இல்லாதனால தான் போகிறான்,
அவனுக்கு ஏதாவது இந்த அரசு செய்ய வேண்டும் என்று அவளுக்காக ஒரு திட்டத்தை தீட்டி அவளுக்கு நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி அவளுக்கு வேலையை கொடுத்திருந்தால் இவர்கள் வேறு இடங்களுக்கு தங்களுடைய பிறந்த மண்ணை விட்டு யாரும் போன நினைக்கவே மாட்டான். அவனுக்கு வேலை கிடைக்கலன்னா பசியும் பட்டியும் தன்னுடைய குடும்பம் இருப்பதை பார்த்து விட்டு அவருடைய வறுமையை ஏழ்மையை சுரண்டி இங்க கொண்டு இவங்களை வச்சு பாத்தீங்கன்னா இது வந்து போலி என்கவுண்டர் கூட உண்மையான என்கவுண்டரே கிடையாது. இது காரணம் என்னன்னா நீங்க ஒன்னொன்னா சுட்டி காட்டுது போல இந்த மரங்கள் எல்லாம் பழைய மரங்களை வெட்டப்பட்டிருக்கு. ஆட்களை பாத்தீங்கன்னா அங்கங்க ஒண்ணு இவங்களா கொண்டாந்து ஸ்ப்ரெட் பண்ணி அங்கங்க வச்சிருக்காங்க. அடர்ந்த காடு இல்ல. ஏற்கனவே இவர்கள் சிறையிலேயே கொல்லப்பட்டோ அல்லது வேற எங்கேயோ கொல்லப்பட்டு இவர்கள் அன்று இரவே நடந்த அந்த நாடகத்தை இவர்கள் ஆங்காங்க இந்த பிணங்கள் அங்கங்க வச்சுட்டு வந்து ஒரு என்கவுண்டர் நடந்ததாக சொல்லுகிறார்கள். இன்னும் சொல்ல அந்த ஜீவோ இது வந்து சட்டத்திற்கு மிக மிக புறம்பான ஒரு ஜீவோ. யாருமே வந்து முன்கூட்டி சொல்றதுக்காக ஒரு ஜீவோ போட முடியாது. அப்படிப்பட்ட ஜீவோவை போட்ட அந்த செக்ரட்டரியா இருந்தாலும் சரி அந்த அமைச்சராக இருந்தாலும் சரி அவர்களை முதலமைச்சர் உடனடியாக பதவி நீக்கம் செய்யணும். அதிகாரி வந்து சித்தூரில் செய்தியாளர்கள் கூட்டத்தில் சொல்லியிருக்கார், கண்டவுடன் சுடுவதற்கான உத்தரவை கேட்டு நாங்கள் அரசாங்கத்துக்கு எழுதியிருக்கிறோம். அப்படி வந்தால் சுடுபவர்கள் மீது வழக்கும் இல்லை, விசாரணையும் இல்லை. அதன் மூலமாகத்தான் இந்த கடத்தலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்ற வார்த்தையை அவர் சொல்லியிருக்கிறார். நாம தொடர்ந்து பேசலாம். முழுக்க அதாவது முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கணும், அது மாதிரி சொன்ன அதிகாரியை முதல்ல கூப்பிட்டு கண்டிச்சிருக்கணும். இரண்டாவது இவளை பதவி நீக்கம் பண்ணிட்டு இன்னைக்கு அந்த அரசாங்கத்துடைய உயர் பொறுப்புல இருக்கக்கூடியவங்களுடைய அனுமதி இல்லாமல் இத்தனை எண்ணிக்கையில 20 பேரை சுட்டு கொன்று விட்டு அதை காட்டக்கூடிய நிலைமை வருமா அப்படின்ற ஒரு முக்கியமான அரசாங்கத்துடைய முழு ஆதரவோடு தான் அரங்கேறி நாம ஒரு அந்த முடிவுக்கு ஏன் அந்த அரசு சென்றது, அப்படி சென்றாங்கன்னா அதுக்கு யார் பதில் சொல்லணும், பதில் சொல்ல வேண்டிய நிலைமையை யார் ஏற்படுத்துறது அப்படின்ற கேள்வி முன்னாடி இருக்கு. நம்பியம்பட்டு மனோகரன் ஜவ்வாது மலை பகுதியைச் சேர்ந்தவர். இந்த 20 பேர் இறந்தது சேலம், திருவண்ணாமலை, வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள். அப்படி இறந்தவர்கள் நிறைந்த ஒரு பகுதி, ஒரு மலைவாழ் மக்கள் கிராமத்திலிருந்து நம்பியம்பட்டியிலிருந்து பழனியப்பன் நம்மோடு இணைகிறார். வணக்கம் பழனியப்பன். இங்க 20 பேர் இறந்தார்கள் அப்படின்ற செய்தி உங்களுக்கு என்ன உணர்வை தருது? இதை தவிர்த்திருந்திருக்க வேண்டுமா திரு மனோகரன்? ஆமாம் சார், இது வந்து எங்கள் ஜனங்க வந்து சார் இங்கே வந்து கூலி வேலை தான், எல்லாருமே விவசாய கூலிங்க தான் இருக்காங்க. அவங்கள வந்து பிரெயின் வாஷ் பண்ணி அங்கே கூட்டின்னு போகிறாங்க சார். ஹலோ சொல்லுங்க, தொடர்ந்து பேசுங்க. அவங்கள கூட்டின்னு போயிட்டு அங்கே போயிட்டு எல்லாமே வந்து அங்கே வந்து கூட்டின்னு போயிட்டு வந்து அங்கே வந்து காட்டு மிராண்டித்தனமாக சுட்டு தள்ளியிருக்காங்க சார். அது வந்து எங்கள் ஆளுங்க பார்த்தீங்கன்னாக்கா யாருக்குமே வந்து படிப்பறிவு இல்லைங்க. படிப்பறிவு இல்லாமல் இருக்கிறதுனால மற்ற ஆளுங்க வந்து அதிகமாக கூலி தரன்றதுனால அங்கே கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி இது போல் வந்து அப்பாவி ஜனங்க தான் சாகுறாங்க சார். இல்லை, தொடர்ச்சியா இது நடக்குதுன்னு சொன்னா இங்க இருக்கக்கூடிய இடைத்தரகர்கள் இதுல எதுவும் பாதிக்கப்பட்டிருக்காங்களா? இடைத்தரகர்கள் மேல எதுவும் நடவடிக்கை வந்திருக்கா? அப்படி எதுவும் வரலீங்களா சார்? கூலி தொழிலுக்காக போறாங்க, தவறாக வழிநடத்தி கூட்டு போயிடுறாங்க, எங்களுக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் தொடர்ச்சியாக அந்த பகுதியிலிருந்து வந்த செய்தி, இப்படி நீங்க வந்தா அத்துமீறி வந்தால் சுட்டு கொள்வோம் அப்படின்ற எச்சரிக்கை அவங்க முன்னாடி இருந்து சொல்லிட்டே இருக்காங்க. அந்த எச்சரிக்கையை வந்து நீங்க உங்க மக்கள் உறவினர்கள் இதை வந்து எளிதா எடுத்துக்கொண்டாங்கன்னு சொல்றதா, சாதாரணமா எடுத்துக்கிட்டாங்களா? அப்படி இல்லை சார். இங்கேருந்து கூட்டின்னு போகிறவங்க வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த தொழிலுக்கு தான் போகிறோன்ட்டு சொல்லி கூட்டின்னு போகிறதில்ல சார். எல்லாமே வந்து இப்போ வீட்டு வேலைக்கு கூட்டின்னு போகிறாங்க, ரோடு போடுறதுக்கு கூட்டின்னு போகிறாங்க, மரம் வெட்டுறதுக்கு கூட்டின்னு போகிறாங்க. அந்த மாதிரி வேலை சொல்லி தான் சார் கூட்டின்னு போகிறாங்க இங்கேருந்து. இப்போ தவறா சொல்லிட்டு பொய்யாக சொல்லி கூட்டு போறாங்க, அவங்க மாட்ட வச்சிடுறாங்கன்னு சொல்றீங்க. ஆமாம் சார். அதாவது வந்து இங்கேருந்து யாருமே அந்த மாதிரி ஆபத்து இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா சார் இங்கேருந்து யாருமே போக மாட்டாங்க சார். வீட்டில் இருக்கிறவங்களும் அனுப்ப மாட்டாங்க. சரி, ஆபத்து இருக்குந்தா நாங்கள் போக மாட்டோம், ஆனால் தெரியாம தான் போகிறோம், தவறாக வழிநடத்தி கூட்டு போயிடுறாங்க பொய் சொல்லி அப்படின்ற ஒரு கருத்தை அந்த பகுதியிலிருந்து முன்வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது? இதில் ஒரு சில சோஷியோ எக்கனாமிக் ப்ராப்ளம் தாங்க இதுக்கு காரணம். ஏழ்மை தான் இதற்கு முக்கியமான காரணம். அறியாமை என்பது இரண்டாவது. ஒரு வாட்டி போனால் முதல்ல போகும்போது அது தெரியாமல் கூட்டு போனன்றது நியாயம் முதல்ல. இரண்டாவது தடவை போனால் தெரிந்து போனது என்றது ஒரு உறுதி செய்யப்படுகிறது. இந்த காரியத்துக்கு காரணமே இந்த மரத்தினுடைய மதிப்பு தான். ஏன்னா அந்த அளவுக்கு மதிப்பு வாய்ந்த இந்த மாதிரி மரம் உலகத்திலேயே கிடையாது. நம்ம நாட்டில் கூட இருந்தது சந்தனம், அது
இதனுடைய ஒரு 1/4 ப்ரைஸ் தான் கிடைக்குது இன்றைக்கும். அந்த அளவுக்கு விலை உதிப்பு வாய்ந்த மரத்தை சரியான முறையில் அதை இப்போ ஒரு கொள்கை ரீதியாக அது ஒரு மேனேஜ்மெண்ட் பாலிசியே இல்லாமல் மத்திய அரசும் மாநில அரசும் இதை மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதில் பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது. மனிதர்கள் சாகிறார்கள், அவர்களாலையும் பாதுகாக்க முடியவில்லை. ஆகையால் இது ஒரு பெரிய இஷ்யூஸ் ஆஃப் வேரியஸ் ஆங்கிள்ஸ். வெறும் சோஷியோ எக்கனாமிக்ஸ் மட்டுமல்ல, இன்டர்ஸ்டேட் ப்ராப்ளம், ப்ரொடெக்ஷன் ப்ராப்ளம், இன்டர்ஸ்டேட் கேங்ஸு, இன்டர்நேஷ்னல் கேங்ஸு, மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ், இப்படி பல பிரச்சனைகள் இருக்கும்போது இதை அந்த ஆங்கிளில் பார்த்து ஒரு டைமுக்குள்ளே இதை ஒரு முடிவு எடுக்கலைன்னா இது இன்னும் பெரிதாக பிரச்சனை எடுக்க தான் செய்யும். அது மட்டுமல்ல, இந்த இதில் தமிழ்நாடும் ஆந்திராவும் இதில் கண்டிப்பாக எப்படி கவனம் செலுத்த வேண்டும் என்று பார்த்து அதற்கு தனியாக ஒரு மெக்கானிசம் இல்லை என்றால் அப்போது ஒரு சம்பவம் நடக்கும், அப்போது பேசி அதை தீர்த்து கொள்வார்கள். ஒரு கமிஷன் போடலாம், ஒரு இது பண்ணலாம். அதுக்கப்புறம் இது ஒன்றும் நடக்காது. இந்த இஷ்யூ என்னென்ன இஷ்யூ இருக்கோ அது யார் முடிவெடுத்து செய்யணுமோ அது செய்யவில்லை என்றால் இந்த பிரச்சனை தீராது. இல்லை, செம்மரம் அப்படின்றது சீனாவில் இதற்கு நல்ல வரவேற்பு இருக்கிறது, ஜப்பானில் இருக்குது, சவுத் ஏஷியன் கண்ட்ரீஸில் இதுக்கு வரவேற்பு இருக்குது. அதனால் 12 கோடி மதிப்புள்ள இதை 26 டன் செம்மரக்கட்டையை ஒரு கிரானைட் பில்லோட போனதை பிடிச்சாங்க அப்படின்லாம் வருது. கேள்வி திருப்பதிக்கு அருகாமையில் இருக்கிற சித்தூர் வனப்பகுதியில் இந்த கொள்ளை நடக்கிறது, மரம் வெட்டுறாங்கன்னா அதை பல 100 கிலோமீட்டருக்கு அப்பால் விசாகப்பட்டினத்துக்கு 830 கிலோமீட்டர் தொலைவு, அப்படி அவ்வளவு தொலைவுக்கு கண்டெய்னரில் கொண்டு போய் அங்கேருந்து கப்பல் வழியாக இதை அனுப்புகிற ஒரு நிலைமையை பார்க்குறோம். இது ஒரு பெரிய நெட்வொர்க் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் செல்வந்தர்களும் அரசியல் செல்வாக்கு இருக்கிறவங்க உயர் அதிகாரிகள் இவங்களோட தொடர்பு இல்லாமல் இந்த கடத்தல் அப்படின்ற ஒன்று நடந்துட முடியுமா? கண்டிப்பாக நடக்காது. இதில் எல்லோருக்கும் ஒரு அளவுக்கு இதில் எந்த அளவுக்கு இதில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்பதை கண்டறிய வேண்டும். அதான் நான் சொன்னேன், இந்த ஒரு இஷ்யூ வெரி வெரி காம்ப்ளிகேட்டட் சார்ட் ஆஃப் இன்டர்நேஷ்னல் ராக்கெட்டே இதில் போயிட்டுருக்கு. இதை தடுத்து நிறுத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஆரம்பமே IUCN சொல்லிட்டு இன்டர்நேஷ்னல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சுரல் டிக்ளேர்ட் இட் அஸ் அரிதான ஒரு மரம். அதை சரியாக அரிதானால் அது விற்க முடியாது. கண்ட்ரோலர் ஆஃப் இம்போர்ட்டன்ட் எக்ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் பேன் பண்ணுறாரு. அப்படிப்பட்ட ஒரு பாலிசியில் பண்ணால் அதனுடைய இம்பேக்ட் தான் உடனே மனிதர்கள் அதை எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க. ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண அதில் பிரச்சனைகள் உருவாகும். அதை ஓப்பன் அவுட் பண்ணி லிபரலைஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக மக்களுடைய சேவைக்காக செய்தால் உண்மையான விலை கிடைக்கும். ஒரு மரத்திற்கு என்ன கிடைக்குமோ இன்றைக்கு அமெரிக்காவிலேயோ சைனாவிலேயோ இல்லை சிங்கப்பூர்லேயோ இல்லை ஜப்பான்லேயோ போய் அதிகமான விலைக்கு விற்று இதில் யார் பலனடைவார்கள்? எந்த இதில் என்ன பிரயோஜனம்? டோட்டலாக பார்த்தா இட் இஸ் அ லாஸ் ஆஃப் ஹியூமன் லைஃப்ஸ் அண்ட் டோட்டல் லாஸ் ஆஃப் தர் லைவ்லிஹுட் அண்ட் கெட்ட ஒரு பிரச்சனைகள் எல்லோருக்கும் உருவாக்குவதை தடுக்க வேண்டும் என்றால் இந்த அளவில் அது டேக்கிள் பண்ணி அதை நிறுத்த வேண்டிய ஒரு இதை மனிதர்கள் உயிர் போய்கொண்டே இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் இதை ஒரு கிரிமினல் இஷ்யூவாக மட்டும் பார்த்தோமே, ஆனால் இதை ஒரு கிரிமினல் இஷ்யூவாக இதை கண்டிப்பாக இதற்கு தீர்வு கிடையாது. இது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா பார்க்க கூடாதுன்றீங்க. ஆனா துப்பாக்கி சூடு நடத்தினவங்க இது ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையா தானே பார்த்திருக்காங்க. அவர்களுக்கு அதுதான் ஈஸி. இம்மீடியட் ப்ராப்ளம், இம்மீடியட் சொல்யூஷன். இதை ஒரு லாங் டேர்ம் ரேஞ்சிலேயோ இல்லை மனிதர்களையும் சேர்த்து பார்த்து இதில் வெறும் மரத்தை மட்டும் பார்த்தால் இது சொல்யூஷன் தான். மனிதனையும் சேர்த்து பார்த்தால் இது சொல்யூஷனே அல்ல, இன்னொரு பிரச்சனையை உருவாக்குவது தான். தமிழக அரசின் சார்பில் அந்த மாநில முதலமைச்சர் கடிதம் எழுதியிருக்கிறார் நமது முதலமைச்சர். இது பெரிய வருத்தத்தை தருகிறது. இது பற்றி நம்ப தகுந்த ஒரு விசாரணை வரணும். இதில் மனித உரிமை மீறலில் யாரேனும் ஈடுபட்டிருந்தா அவங்க இன்னார்தான் அதற்கு பொறுப்புன்னு சொல்லி அது குற்றம் சாட்டப்பட வேண்டும் அப்படின்ற கோரிக்கையை முன் வச்சிருக்கிறார். அந்த அளவோடு இந்த அரசு அணுகுனது உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? இல்லை அதற்கு மேலும் தமிழக அரசு இதை மேலும் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இதை பார்க்கணும்னு சொல்றீங்களா? ஆமாம், இது இப்போ மனித உரிமை மீறலுங்கிறது இப்போ உயிரோடு இருக்கும்போது உரிமையை பறிக்கிறது தான். இப்போ உயிரே பறிக்கிறது கொலை தானே, படுகொலை தானே. இப்போ நீங்கள் இதில் என்னென்னா இந்த முதலாளி கடத்துகிற முதலாளி கூலிகள் தான் தமிழர்களாக இருக்கிறாங்க. அப்போ தமிழர்கள் போய் ஆந்திர காட்டுக்குள்ளே போய் மரக்கட்டையில் கடத்துறாங்க தமிழன் போகிற அதை கடத்தலில் ஈடுபட்டு கடத்தல்காரன் போகிற காட்டுற ஒரு போக்கே நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த முதலாளி நீங்கள் சொன்ன மாதிரி வைசாக்கில் போய் ஏற்றுறாங்கன்னா 800 கிலோமீட்டருக்கு ஏற்றி கொண்டு ஏற்றுறாங்கன்னா நீங்கள் பெரிய ஒரு வலைப்பின்னல் அதில் இருக்குது. அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு இவங்களை பிடிச்சி விசாரித்து இது பண்ணால் தான் யார் இவங்க கொண்டாந்து கொடுத்துட்டு போயிட போகிறாங்க கூலியை வாங்கிட்டு. ஆனால் அந்த கடத்தலில் ஈடுபடுற யாருன்னு கைது செஞ்சால் தான் அந்த முதலாளி ஆந்திர முதலாளியாக இருந்தால் என்ன செய்யுது? இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா அந்த முதலாளியை காப்பாற்றத்தான் இந்த அப்பாவிகளை இப்படி சுட்டுக் கொள்கிறாங்களோன்னு தான் நமக்கு என்ன தோணுது. இப்போ அரசு இதுக்கு ஒரு நியாயமான விசாரணை வேணும்னு கேட்டுட்டு விடுறதோடு இருந்தால் இது எந்த வழியில் நியாயம்? அது
அது நானும் தான் கேட்குறேன், ஒரு விசாரணை வேணும் அப்படின்னு. அது ஒரு கடும் கண்டனம் இருக்கணும், அதுக்கு அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை பணி நீக்க இருக்கணும். அப்போ நியாயமாக இந்த கடத்தல் தொழிலில் ஈடுபடுபவர்களை கைது செய்து சிறைப்படுத்தினா தான் இந்த குற்றம் தடுக்கப்படுமே ஒழிய, அப்பாவி கூலிகளை இப்போ அவரே சொல்கிறாரு பாருங்க அந்த மனோகரன், அவங்க எங்கே போகிறாங்க எதுக்கு போகிறாங்கன்னே தெரியாமல் போனாங்க, வீட்டு வேலைக்குன்னு போனாங்க, வேறு இந்த மாதிரி காட்டு மரங்களை அதுவும் செம்மரக்கட்டைகளை வெட்டி நம்ம ஏற்ற போகிறோம்னு நினச்சி போனாங்களோ என்னென்னு. அப்போ அன்றாட ஏதோ ஒரு வேலைக்குன்னு போனவங்கள இப்படி பயன்படுத்திட்டாங்க, அப்படி தெரிஞ்சிருந்தால் அனுப்ப மாட்டாங்கன்னு சொல்கிறார். அப்போ அப்பாவி மக்கள் இப்படி பலியாவதை நம்ம எப்படி ஏற்கிறது? இது இது மனித உரிமை மீறல்னு நான் பார்க்கல, இது ஒரு படுகொலை. அதுவும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா அந்த டிஐஜிக்கு அவர் 3 நாளைக்கு முன்னாடி இப்படி பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்காங்க, அந்த திட்டமிட்ட படுகொலை. அறிவித்த 3ஆவது நாளில் இந்த 20 பேரும் சுடப்பட்டிருக்காங்கன்னா, ஐயா சொல்கிற மாதிரி ஏற்கனவே ஒரு இடத்துல கைது பண்ணி வச்சிருந்து சுட்டு கொண்டாந்து கூட காட்டுக்குள்ளே வீசிட்டு போயிருந்துருக்கலாம். அப்படி தான் நம்ம இதை என்ன தோணுது. அப்போ இது ஒரு திட்டமிட்ட படுகொலை. இதை மத்திய அரசு கண்டிக்கவே இல்லை. இப்படி ஒரு தன் நாட்டுக்குள்ளே ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையில் ஒரு மாநில மக்களை ஒரு காட்டுக்குள்ளே வச்சு ஒரு இன்னொரு மாநில காவல்துறை சுட்டு கொண்டிருக்குது. அது 20 பேர் ஒரே நேரத்தில் பலியாயிருக்காங்கிறத அதை கண்டிக்கவே இல்லையே. மத்திய அரசாங்கம் பழங்குடியினர்னு சொன்னா மத்திய அரசாங்கத்துல நிறைய சட்டம் இருக்கு, அதுக்கான பாதுகாப்பு இருக்குன்றீங்க. சீமான் அவர்கள் எழுப்புற கேள்வி, அவங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை, மத்திய அரசு இதை கண்டிக்கவும் இல்லை அப்படின்ற ஒரு பார்வையை முன்வைக்கிறார். இப்ப PUCL போன்ற அமைப்புகள் முன்வைக்கிற ஒரு கருத்து, இதுல அந்த கொலை செய்த அந்த அதிகாரிகள் மேல, என்கவுண்டர்ல ஈடுபட்ட அதிகாரிகள் மீது கொலை வழக்கு பதிவு செய்யணும், கொலை வழக்கு பதிவு செய்ததுக்கு அப்பால இதை CBI விசாரிக்கணும், ஆந்திர போலீஸ் விசாரிக்க கூடாது, அந்த நீதி விசாரணை திருப்தியா இருக்காது அப்படின்ற பார்வையை PUCL போன்ற மனித உரிமை அமைப்புகள் முன்வைக்கிறாங்க. நீங்க அந்த கோரிக்கையை ஏற்கிறீங்களா? உங்களுடைய பார்வை இதுல என்ன? இல்லை, நிச்சயமாக அதை ஏற்கிறோம், இல்லைன்னு சொல்லலை. இப்போ நாங்களும் அதை தான் நாங்கள் வற்புறுத்தி கொண்டு வருகிறோம். இப்போ நேஷனல் கமிஷன்லேருந்து, ட்ரைபல் மினிஸ்டர்லேருந்து நாங்கள் இந்த CBI என்கொயரி வேணும் என்பதற்காக இன்றைக்கி ஃபேக்ஸ் மெசேஜ் கூட கொடுத்துருக்கோம். ஸோ எங்கள் தரப்பில் தொடர்ந்து நாங்கள் எல்லாத்தையும், ஈவன் கவர்னர் முதற்கொண்டு இது தொடர்ந்து நாங்கள் நடவடிக்கை தேவை, பாதுகாப்பு தேவை என்பதை எடுத்துரைத்து வந்திருக்கிறோம். ஒரு விஷயம் நீங்கள் பார்க்க போகணுன்னு சொன்னால், ஒரு ஸ்டேட்டில் ஒரு ட்ரைபில் முற்றிலும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அந்த கவர்னருக்கு தான் இருக்கிறது. ஈவன் சிஎம்ஐ விட, இந்த நாட்டு அரசாங்கத்தை விட அந்த ஸ்டேட்டில் இருக்கிற கவர்னருக்கு தான் முழுமையான அதிகாரம் இருக்கிறது. அவர் தான் அந்த கான்ஸ்டியூஷனல் ஹெட், அவர் தான் பாதுகாக்கப்பட வேண்டும். இதில் இத்தனை அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டிருக்காங்கன்னு சொன்னால் அதுக்கு முழு காரணம் இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுநருடைய இயலாமை அப்படின்னு சொல்லலாம். நிர்வாகத்தின் தலைவர் அப்படின்ற முறையில நீங்க அவரை சொல்றீங்க. இல்ல, கான்ஸ்டியூஷன் பேர் தொடர்ச்சியாக 3 ஆண்டு காலமா இந்த பிரச்சனை இருக்கு, நூற்றுக்கணக்கான காணாம போயிருக்காங்க அப்படின்றப்ப தமிழக அரசு இதுக்கு முன்னாடி நீங்க முறையிட்டீங்களா? இந்த பிரச்சனையில தலையிடுங்கன்னு கேட்டீங்களா? இதை தொடர்ந்து நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம், இதை தொடர்ந்து செய்து கொண்டு தான் இருக்கிறோம். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்த பிறகு மாநில ஆளுநர் அரசாங்கத்திடம் அறிக்கை கேட்டிருக்க வேண்டும். தமிழக அரசு அவர் அறிக்கை கேட்டு என்ன அவர்தான் பாதுகாப்பு கொடுக்கணும், அவர்தான் பாதுகாப்பு கொடுக்கணும். ட்ரைபலை பொறுத்தவரை கான்ஸ்டியூஷனலி இன்னைக்கு எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, முழுக்க இன்னைக்கு ட்ரைபல் பீப்புளை பொறுத்தவரை, ஏன்னா நிதிகள் மட்டும் அவங்களுக்கான முன்னேற்றத்திற்கான நிதிகள் முதற்கொண்டு இன்னைக்கு மத்திய அரசாங்கம் தான் கொடுத்து கொண்டு இருக்கின்றது. ஸ்டேட்ல நிதிகளே எங்களுக்கு கிடையாது. இல்ல, ஒரு புறத்துல ஆந்திர அரசு கொலை செய்தது அந்த போலீசார் செய்தாங்கன்னா அவங்களுடைய தவறு, இன்னொரு புறம் மத்திய அரசு இதை செய்யல அப்படின்னு சீமான் அவர்கள் சொல்றது, கண்டிக்கல, இதை தடுக்கல அப்படின்றது அவருடைய இன்னொரு. ஒரே இடத்துல 20 பேர் உயிர் கொல்லப்படுது, அதுவும் மதிப்புமிக்க ஒரு காவல்துறை, பாதுகாக்க வேண்டிய காவல்துறை அதிகாரியால கொல்லப்பட்டிருக்குதுன்னா அது ஒரு மிக கொடுமையான செயல் இல்லையா? அது நீங்க எப்படி சகித்து கொண்டிருப்பீங்க? அதாவது இது ஒரு 20 பேரை கொல்லப்படுறதுன்னா ஒரு போர்க்கடவை தான் இருக்கணும். சாதாரணமா உங்களுக்கு என்கவுண்டர்னா கூட ஃபயரை ஓப்பன் பண்ணி மேலே தான் ஓப்பன் பண்ணணும் அவங்க, அப்படி இல்லாட்டி முட்டிக்கு கீழே சுடணும், இதுதான் விதியே. அப்படி இருக்கிறப்போ ஒன்றும் மேலே பார்த்து இவங்க ஃபைலை ஓப்பன் பண்ணாவே நிராயுதபாணியாக இருக்கக்கூடிய அத்தனை ஒரு கல்பிரிட், அவன் திருடுறதுக்கே போனான்னு கூட வச்சுங்க, கடத்துறதுக்கே போனான்னு வச்சா கூட ஓடுவான் ஃபயர் மீறி. அவன் அவனை ஒரு துப்பாக்கி வச்சுட்டு இவங்களை எதிராக ஏட்டிக்கு போட்டி அவன் நின்னான்னா இவங்க ஃபயரை ஓப்பன் பண்ணி ஏதாவது பண்ணலாம். அவன் ஒன்றுமே நிராயுத பணியா அவன் அங்கங்கே பணமாக கிடக்கிறான். இந்த சூழ்நிலையை பார்க்குறப்போ இது ஒரு திட்டமிட்ட இது ஒரு போர்க்களத்தில் எப்படி ஒரு கண்ணாமண்ணான்னு சுடுவாங்களோ அதே மாதிரி குருவி காக்காவை சுடுற மாதிரி எல்லாம் சுட்டு தள்ளி இருக்காங்க. இதுவும் அந்த இடத்துல சுடலை, எங்கேயோ சுட்டு கொண்டாந்து இந்த இடத்துல ஒரு நாடக பாணியிலே அதாவது திட்டத்தை அரங்கேற்றி இருக்கிறார்கள். இதற்கு பொறுப்பான அதாவது அந்த காந்தாரா இருக்கார் பாருங்க, அவர் அதிரடிப்படையினுடைய தலைவர், ஆமா, அந்த அதிரடிப்படையினுடைய தலைவர் கொடுத்த ஸ்டேட்மெண்ட்லேயே நம்முடைய தமிழக அரசு உஷாராயிருக்கணும்.
அதாவது உளவுத்துறை எப்பவுமே அண்டை மாநிலங்கள் பொதுவாக அண்டை மாநிலத்தை பற்றி தான் சொல்றான். பொதுவாக தமிழர்கள் தான் நிறைய பேர் 3000-4000 பேர் அந்த இடத்துல சிறையில் இருக்கான், சில பேர் காணாமல் போயிருக்கான். இவங்க இது மாதிரி இவங்க வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறப்போ நம்ம தமிழக அரசு தமிழர்கள் இவ்வளவு பேர் அங்கே சிறைப்பட்டு இருக்கிறவங்களை வந்து காப்பாற்றினா இவங்க ஏதோ ஒரு தவறான ஒரு வழியில் போயிட்டு இருக்காங்க, ஏதோ ஒரு திட்டமிட்டு இவங்களை படுகொலை பண்ண போறாங்கன்றது உஷாராயிருக்கணும். ரெண்டாவது, இப்போவாவது படுகொலை பண்ண முன்னாடி இப்போ வந்து அவங்க ஆடியோ என்கொயரி வச்சிருக்காங்க. ஒன்று, பதவியில் இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற நீதிபதியை வைத்து ஒரு விசாரணை நடத்தினா ஒரு நீதி விசாரணைக்கு அர்த்தம். ஆடியோ ஏற்கனவே கலெக்டருக்கும் அங்கே இருக்க எஸ்பிக்கு அங்கே இருக்கக்கூடிய டிஜிபிக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுதான் இந்த இப்போ இன்னும் சொல்ல போனால் ஃபாரஸ்ட் மினிஸ்டருக்கும் ஹோம் மினிஸ்டருக்கும் தெரிஞ்சுதான் நடந்திருக்கும் போல் இருக்கு. இவ்வளவு பேரையும் பதவி நீக்கம் செய்தாதான் அந்த நம்முடைய நாயுடுக்கு, சந்திரபாபு நாயுடுக்கு நல்ல பேர் இருக்கும். இல்லாட்டி உண்மையிலே இவரும் இதற்கு துணை போறாரோ என்கிற ஒரு சந்தேகம் தான் இடம். ஆகவே நாங்கள் வந்து குறைஞ்சபட்சம் அந்த 20 குடும்பத்துக்கும் ஒரு 30 லட்சம் ரூபாயாவது முதல்ல அவங்களுக்கு வந்து ஏதாவது வாழ்றதுக்கு அந்த குடும்பம், இன்னைக்கு அவன் இருக்கிற போதே பசி பட்டினியா கிடந்த அந்த குடும்பம் இன்னைக்கு அந்த 20 தொழிலாளி குடும்பத்துக்கு ஏதாவது அந்த தவறு செய்த அந்த ஆந்திர அரசு உடனடியாக நிவாரணம் கொடுக்கிற ஒண்ணு. ரெண்டாவது, யாரெல்லாம் தப்பு பண்ணது காந்தராவது எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும். அந்த அரசு ஒரு வருத்தம் கூட, ஒரு மனிதாபிமான அடிப்படையில் ஒரு வருத்தம் கூட தெரிவிக்கலையா அந்த அரசு? கொள்ளையர்களை சுட்டுக் கொன்றோம், எங்களை தாக்க வந்தவங்களை சுட்டுக் கொன்றோம், எங்க போலீஸ் அதிகாரிகளை தாக்க வந்தவங்களை சுட்டுக் கொன்றோம். ஒரு எவிடன்ஸ் இல்ல, யாருமே அவன் வந்து துப்பாக்கி வச்சிருந்தானா அந்த அரசாங்கத்தை பிளேம் பண்றோம் ஒரு காரணம்ல வச்சுக்கோங்க. பட் இது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது எல்லாத்துக்குமே தெரியும், பத்திரிகை உலகத்துக்கு தெரியும், எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இதில் தமிழக அரசு காட்டிய மெத்தனத்திற்கு என்ன காரணம்? ஏன் மௌனமாக இருந்திருக்கிறார்கள்? இன்னொரு எல்லை தாண்டி போகணும்னு சொன்னா இவங்க என்ன எதில் ஊடுருவி போயிருக்க முடியும்? சாதாரண இதில் தான் போக முடியும். இல்ல அது இந்த முதலாளி வந்து கூலிகள் தான் நம்ம ஸ்ரீதரன், இது வந்து ஒரு நியாயமான ஒன்று, நியாயத்துக்காக தான் சுட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அல்லது 20 பேரை சுட்டு கொண்டுட்டு ஒரு ஆர்டிஓ என்கொயரி அப்படின்னு ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி நடக்கிற ஒன்றை கடந்து இதுல ஒரு சிபிஐ விசாரணை வேணும், அப்படி இதுல அப்பதான் நியாயங்கள் வரும் அப்படின்னு சொல்ற பார்வையில நீங்க ஏற்கிறீங்களா அந்த கருத்தை? இதில் 1-2 பேரை சுட்டு கொண்டிருந்தால் கண்டிப்பாக ஒரு அடிஷ்னல் கலெக்டரோ ஒரு ஆர்டிஓ என்கொயரி பண்ணுறது சாதாரணமாக நடக்கின்ற விஷயம். பல இடத்திலையும் பல காரணங்களுக்காக அப்படி கொண்டு தான் இருக்கிறது. முழுமையாக நிறுத்த முடியாது. மனிதன் இருக்கிற வரைக்கும் சிலர் தவறு செய்வார்கள் அவர்களுடைய சுயநலத்துக்காக. அப்போது இந்த எப்படி நடந்தது, என்ன 20 பேர் ஒன்றாக ஒரு சுட்டு கொல்லப்பட்ட ஒரு சம்பவம் என்றால் இது ஒரு அசாதாரணமான சம்பவம். அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக இதற்கு ஒரு நீதி விசாரணை தேவை. நீதி விசாரணையில் உண்மையாக இது நடந்த சம்பவம் என்ன? இப்போது பலரும் சொல்கிறார்கள் எது உண்மை எது பொய் என்று யாருக்கும் உண்மையாக தெரியவில்லை, எல்லோரும் சொல்கிறார்கள். ஆனால் உண்மையான நடந்தது என்ன என்று சரியாக தெரிந்து தவறு நடக்குமேயானால் தவறுக்கு யார் பொறுப்பு, அவர்கள் மீது போதிய நடவடிக்கையும், அந்த தவறு நடக்காமல் இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு அதற்கு வேண்டிய ரெக்கமெண்டேஷனும் அதுவும் கிடைக்குமேயானால் நமக்கு இதற்கு. ஆந்திர வனப்பகுதியில் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் உண்மை வெளிவருவதற்கு தேவை என்ன என்ற கேள்வியை நேயர்கள் முன்னால் வைத்திருந்தோம். நம்பத்தகுந்த விசாரணை தேவை என்று 45% நேயர்களும், சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கைது செய்யப்பட வேண்டும் என 22% நேயர்களும், தமிழகத்தின் தரப்பில் அழுத்தம் தரப்பட வேண்டும் என 33% நேயர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. திரு சீமான், இதுல நம்பத்தகுந்த விசாரணை அப்படின்றது பெருவாரியானவங்க கேட்கிறாங்க. நம்பத்தகுந்த விசாரணைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அளவுகோல் இருக்கு. டாக்டர் ராமதாஸ் உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிபதி தலைமையில் விசாரணை வேணும்ன்றார். பியூசிஎல் சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்குது. நீங்க எதை சொல்வீங்க? நம்பத்தகுந்த விசாரணை, இந்த மத்திய புலனாய்வு விசாரணை தான், அதுதான் நம்பத்தகுந்ததா இருக்க முடியும். தமிழக அரசை பொறுத்தவரை கிரெடிபிள் என்கொயரி அப்படின்றதோட நிறுத்திடுறாங்க. அவங்க வந்து எது நம்பத்தகுந்த விசாரணை அப்படின்னு நம்ம முதலமைச்சர் தரப்புல அழுத்தம் திருத்தமா கோடிட்டு காட்டப்படலை. அது காட்டப்படலை. ஆனால் இப்போ மத்திய புலனாய்வு விசாரணை தான் நம்ம கேட்கணும். அதுதான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த விசாரணையில் தான் இது தெரிய வரும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இந்த கூலிகளையே நீங்கள் பார்க்குறீங்க, நம்ம அப்பாவி மக்களை பழி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். இது நியாயமாக இதுக்கு பின்னிருந்து இயக்குறவங்க யார்? இப்போ இல்லைன்னா இன்னொரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு 4 அப்பாவி மக்களை கூட்டி கொண்டு போய் வெட்ட விடுவாங்க. அவன் அப்புறம் பழியாவான். ஏற்கனவே கட்டி வச்சு அடித்தாங்க பாருங்கள். அப்போவே நம்ம இன்னும் கடுமையான கண்டனத்தை தெரிவித்து அப்போவே இதுக்கான நடவடிக்கை எடுத்திருந்தால் இவ்வளோ பேர் நம்ம பழி இழந்திருக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ இதுக்கு மத்திய புலனாய்வு விசாரணை தான் சரியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். திரு ஸ்ரீதரன், இதுல 2 அம்சம் இருக்கு. மத்திய புலனாய்வு விசாரணை 2 மாநிலங்கள் சம்பந்தப்பட்டதுனால 2க்கும் அப்பாற்பட்ட ஒருத்தர் விசாரிக்கிறது நியாயமா இருக்கும். விக்டிம்ஸ்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அப்படின்றதுனால அப்படி ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாங்க.
எனக்கு அடிப்படையில் எழக்கூடிய கேள்வி, ஒரு அதிரடிப்படையை அமைக்கிற போது அந்த மாநில அரசு இந்த ஜிஓவை போடுது. அந்த ஜிஓல 5 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுல விலை உயர்ந்த இந்த மரம் இருக்கு. இதை கடத்துறதுக்கு வந்து ஒரு இந்த இந்த இதை போடும்போது there is a need for Red Sanders anti-smuggling task force to be effective against the seasoned, crude and daring smugglers hailing mainly from the neighboring states. 463 அதிகாரிகளை இதுக்கு ஒரு டிஐஜி தலைமையில போட்டு அண்டை மாநிலத்திலிருந்து இந்த விலை உயர்ந்த செல்வங்களை, அந்த அரிய மர வகைகளை கடத்துவதற்காக பயிற்சி பெற்ற குரூடான, கொடூரமான, டேரிங்கான ஆட்கள் வெளிமாநிலத்திலிருந்து வராங்கன்னு சொல்லி ஒரு அரசாங்கம் ஆணை பிறப்பிக்கிறதும், அதற்கு பிறகு அவங்கள சுட்டு கொன்னா எங்களை விசாரிக்க கூடாதுன்னு நாங்கள் அரசிட்ட கேட்டிருக்கோன்னு ஒரு டிஐஜி வெளிப்படையாக பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்றதும் அந்த மாநிலத்தினுடைய அரசியல் தலைமையினுடைய அனுமதி இல்லாமல் நடக்குமா? இதெல்லாம் சட்டபூர்வமானதுன்னு சொல்ல முடியுமா? ஒரு காரியம் நடைபெறும் போது இரு மாநில அரசுகளுக்கிடையே உள்ள உறவை அதை பாதிக்குமே, ஆனால் அதை மிக லாபமாக கையாள வேண்டிய ஒரு காரியம் இது. மரம் போவதோ மரம் கடத்துவது திருட்டு என்பதை விட மனிதனை இதில் ஈடுபட செய்யும் போது அதனால் ஏற்படுகின்ற விளைவுகள் மிக மிக அதிகமானது. அப்போது இதில் இந்த மனிதன் செய்தான், அந்த மனிதன் செய்தான், அவன் தமிழ்நாட்டை சார்ந்தவன் அல்லது ஆந்திரத்தை சார்ந்தவன் என்பது எங்கேயுமே குறிப்பிட முடியாது. தவறு மனிதன் செய்தால் எதுக்கு என்ன செய்ய வேண்டும், தவறை எப்படி தடுத்து நிறுத்த வேண்டும் என்று தான் முக்கியமாக பார்க்க முடியும். அதில் முதலிலேயே ஒரு முடிவெடுத்து இந்த தவறு இவ்வளவு பெரிய கொடுமையானது ஆகியால் அது இந்த தவறை வெறும் மனிதனை கொன்றுதான் நிறுத்த முடியும் என்று ஒரு பிரிவை சார்ந்த போலீஸோ அல்லது வனத்துறையோ அல்லது யாருமே முதல்லையே அதை கணக்கிட எந்த விதமான ஒரு அதிகாரம் அவர்களுக்கு கிடையாது. ஆனால் அந்த வனத்தினுடைய வன வளத்தை தடுத்து நிறுத்த எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்பதை இல்ல, இந்த ஜிஓ நியாயமா, இவர் சொல்லக்கூடிய இந்த கருத்து நியாயமா? இது அரசியல் தலைமையுடைய ஒப்புதல் இல்லாம இப்படி ஒன்ன சொல்ல முடியுமா? எந்த ஒரு அரசாணையும் அரசினுடைய முழு ஒப்புதலும் பெறாமல் யாராலும் பிறப்பிக்க முடியாது. ஆகையால் இது உண்மையாகவே அரசினுடைய தெரிந்துதான், உண்மையாக தெரிந்து அவர்கள் தான் இதை அந்த ஜியோ இஷ்யூ பண்றதை வித் தி அப்ரூவல் ஆஃப் தி ஹையஸ்ட் இன் தி கவர்மெண்ட் தான். அதனால் அது உண்மையாகவே, அதுவும் போலீஸுடைய போலீஸுடைய எந்த அமைச்சரின் கீழ் உள்ளதோ அவர்களுடைய முழு அதிகாரத்தின் பெற்றதனால் அவர்களுடைய அதிகாரத்தின் கீழ் தான் இதெல்லாம் வழங்கப்பட்டுள்ளது. ஆகையால் அரசு தான் இந்த ஆணையை பொறுத்த வரைக்கும், இந்த ஆணையை பிறப்பித்ததற்கு எந்த அரசு பிறப்பித்ததோ அந்த அரசு தான் அதற்கு முழு பொறுப்பு. பிரச்சனையுடைய முக்கியத்துவத்தை கருதி இந்த நிகழ்ச்சி மேலும் ஒரு அரை மணி நேரத்துக்கு நீட்டிக்கப்படுகிறது. திரு குணசேகரன், இந்த பிரச்சனையில தொடர்ச்சியாக பழங்குடி மக்கள் பாதிக்கப்பட்டு வராங்க அப்படின்ற கருத்தை சொல்றீங்க. பழங்குடியினரை பாதுகாக்கிறதுக்கு சட்டங்கள் இருந்தாலும் கூட இது போன்ற தவறுகள்ல அவங்க தங்களை அறியாம போறாங்க, போய் மாட்டிக்கொள்றாங்க அப்படின்றப்போ அது அந்த 2 மாநில அரசுகளும் இந்த பிரச்சனையை சட்டம் ஒழுங்கு பிரச்சனையா பார்க்காம வேறு பிரச்சனைகளாக, இந்த டாஸ்க் போர்ஸ் அமைக்கிறதுலே கூட 2 மாநில அரசுகளும் சேர்ந்து ஈடுபடுவது, இங்கே இருந்து செல்பவர்களை இங்கேயே விழிப்புணர்வு ஏற்படுத்தி தடுக்கிறது, இப்படியான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கும். அப்படின்னு எடுக்கப்பட்டிருந்தா பிரச்சனைக்கு வேற மாதிரியான தீர்வு வந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாமா? அப்படியான முயற்சிகள் எதுவும் நடந்ததா? இல்லை, இப்போ நமக்கு அந்த மாதிரியான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறது ஒரு நம்பகமான செய்தி கிடைத்திருக்கிறது. அங்கேருந்து ஆந்திர பிரதேசத்திலேருந்து வந்திருக்கிற அந்த ஃபாரஸ்ட் பீப்புள், போலீஸ் பீப்புளெலாம் அங்கே இந்த மாதிரி செய்யக்கூடாது, அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்கிற ஒரு பிரச்சாரத்தை முன்வைத்துறதுக்கான ஒரு நம்பகமான செய்திகள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது ஒரு புறம் இருந்தாலும், ஆனால் இந்த மக்களை ஒரு கவர்ச்சியை காட்டி இழுக்கக்கூடிய ஒரு சக்தி இருக்கின்றது. சாதாரணமாக பழங்குடியின மக்கள் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், ஒரு சின்ன ஒரு சபலத்துக்கு கூட ஆளாகக்கூடிய மனோபாவம் கொண்டவர்கள், சின்ன சபலத்துக்கு கூட பண்ணணும். ஏன்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு என்னன்னா, அவங்க இடத்த விட்டு கீழே பிளைன்ஸுக்கு தான் வந்தாகணும். அப்படி வருகின்ற பொழுது அவர்கள் என்னென்ன இதில் ஈஸியாக அவங்கள ட்ராப் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு சக்தி அங்கே செயல்படுகின்ற பொழுது அந்த ஈஸியான அந்த மாய வலையில் அவங்க மாட்டிக்கிறாங்க. சக்தி யாரு? அந்த மாய வலையை விரிக்கிறவங்க. அதுதான் இந்த மாஃபியா குரூப்பினுடைய வேலைப்பாடுகள்.
இதற்காக அங்க வந்து மாஃபியா குரூப் வந்து தயாராக இருந்து கொண்டிருக்கின்றது. இல்ல அதுல யாருமே மாஃபியான்றவங்க யாரும் வெளியில இருந்து வர்றவங்க இல்லையே. நீங்க உங்களை சுத்தி இருக்கக்கூடியவங்களாக, அதிகாரிகளாக, அரசியல்வாதிகளாக, அதிகார தொடர்பு இருக்கக்கூடியவங்களாக செய்ய முடியும். சொல்ல போனா அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கிறார்கள், வனத்துறை அதிகாரிகளும் இதுல உடந்தையாக இருக்கிறார்கள், வேற யாரும் கிடையாது. இதுல வந்து இவர்களை இந்த நிலைக்கு கொண்டு சென்றது வனத்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான பொறுப்பு இருக்கின்றது. ஆந்திர வனத்துறைக்கா இல்ல தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகளுக்கு, ஆந்திரா வனத்துறை அதிகாரிகளுக்கு, தமிழ்நாடு வனத்துறை அதிகாரிகளுக்கு முழுமையான பொறுப்பு இருக்கின்றது. இல்லப்பா, அப்ப தமிழ்நாடு வனத்துறை தான் கடத்துதா செம்மரை கட்டையை? ஆட்களை கொண்டு போய் அங்க வந்து ஆட்களை அந்த எண்டு வரை கொண்டு போய் இவங்க தான் நிறுத்துறாங்க. திரு ஞானசேகரன், தமிழ்நாட்டின் அழுத்தம் இருந்தா உண்மையை வெளிக்கொண்டு வர முடியும் அப்படின்னு 33% நேயர்கள், 3 ஒரு பகுதியினர் சொல்றாங்க. அவங்க தமிழ்நாட்டோட அழுத்தம் சொல்றது எதை? இப்போ தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் இப்பொழுது ஆந்திர முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் வந்து அவர் வந்து ஒரு கிரெடிபிள் என்கொயரி, ஒரு நம்பத்தகுந்த ஒரு விசாரணை வேண்டும் என்று தான் கேட்டிருக்கிறார் ஒழிய அதை அவர் கொஞ்சம் வன்மையாக கண்டிக்கவே இல்லை. நம்பர் 1. நம்பர் 2, விசாரணைன்னு சொன்னீங்கன்னா நம்ம ஊர்ல எப்படி இல்ல, எனக்கு ஒரு தெளிவு வேணும். இப்ப ஒரு மாநிலத்துல ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வருகிறது, என்கவுண்டர் நடக்குது. அவங்க வெர்ஷன் படி, ஆந்திர போலீஸோட வெர்ஷன் படி கொள்ளையர்களை தற்காப்புக்காக சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு அந்த மாநிலம் சொல்ற நேரத்துல இன்னொரு மாநில அரசு, சட்டப்படி இயங்கக்கூடிய ஒரு அரசு கண்டிக்க முடியுமா? அந்த ஒரு மாநிலத்தோட போலீஸ் ஆக்ட் தாராளமாக கண்டிக்கலாம். காரணம் என்னன்னா, ஒரு 20 பேரை வந்து தற்காப்புக்காக கொல்லவே முடியாது. அதாவது தற்காப்புக்காக ஒருத்தர் முதல் துப்பாக்கி ஃபயர் ஓபன் பண்ணி ஒருத்தரை சுட்டாக்க மற்றவெல்லாம் ஓடி போயிருப்பான். உண்மையிலே நடந்திருந்தாக்க இதுல 20 பேர் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லுகிற போதே பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த எதிராளி, அதாவது வந்து உங்களுக்கு வந்து குற்றவாளிகளாக இருக்கக்கூடிய அந்த கடத்தல்காரர்கள் அவர்களும் துப்பாக்கியை கையில் ஏந்தி அவர்கள் யாராவது இவர்களை பார்த்து, அதிகாரிகளை பார்த்து சுட முயற்சித்தால் அப்பொழுது இவங்க வந்து ஃபயரை ஓபன் பண்ணி பண்றதுக்கான ஒரு ரைட் ஆஃப் பிரைவேட் டிஃபென்ஸ் வரும். தற்காப்பு என்பது இங்க தற்காப்புக்கே வேலை இல்லை. அவன் நிராயுத பாணியா வந்திருக்கான். அவன் ஒண்ணு இவங்க எங்கேயோ சுட்டு எங்கேயோ கொண்டாந்து வச்சுட்டு இவங்க இது மாதிரி ஒரு நாடக பாணியில ஸ்டேஜ் மேனேஜ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இது மாதிரி இவங்க தயார் பண்ணி வச்சு இதை பார்த்தீங்கன்னா, இதுல நம்முடைய தமிழக அரசு ஏற்கனவே ஒரு 4000 பேர் அந்த இடத்துல சிறைப்பட்டு கிடக்கிறார்கள். இதுக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜீவோ வந்தது. அங்க இருக்கக்கூடிய டிஐஜி அந்த காந்தாராவ், அந்த டாஸ்க் போர்ஸினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர், நாங்க வந்து இது மாதிரிலாம் பண்ண போறோம்னு சொல்லி அன்னைக்கே சுட்டு அதிகாரத்தை நாங்க பவர் வாங்கிட்டோம், சுட போறோம்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்க்கும்போது பார்த்தா இது ஏற்கனவே இவர்கள் எல்லாம் திட்டத்தை தீட்டி அங்கே ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை கொண்டாந்து இவங்க சுட்டு தள்ளிட்டு இவங்க வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த கூலி தொழிலாளியை மிரட்ட வேண்டும், இப்படிதான் தடுக்கணும். உண்மையிலே அவர்கள் குற்றம் செய்திருந்தாலும் கூட அவளை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கலாம், விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கலாம். இப்ப தமிழ்நாடு அரசு கேட்கறது ஆடியோ என்கொயரி, இவர் கேட்கிற நீதி விசாரணை ஆடியோ என்கொயரி போட்டாச்சு, திருப்தி அடைஞ்சிருவானாமோ? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய ஓய்வு பெற்ற நீதிபதியோ இல்லாட்டி இங்க இருக்கக்கூடிய போலீஸோ விசாரணை பண்ணால் ஆடியோ விசாரிச்சா என்ன பண்ணுவாங்க? அரசாங்கம் என்ன பண்ணுச்சு, அது சரின்னு தான் எழுதி கொடுத்துருவாங்க. இப்போ நமக்கு ஒரு நம்பத்தகுந்த ஒரு விசாரணை வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக சொல்ல போனா நம்முடைய இந்திய ஜனநாயக கட்சியுடைய தலைவர் பாரி வந்தவர் இன்னைக்கு சொல்லும்போது பார்த்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த தவறு செய்தவர்களை முதல்ல தண்டிக்க வேண்டும், அவர்களை சிறைப்படுத்த வேண்டும். உங்களுக்கு வந்து கேஸை ரெஜிஸ்டர் ஆகணும். முதல்ல நம்முடைய சீமான் அவர்கள் சுட்டி காட்டியது போல இது ஒரு படுகொலை, திட்டமிட்ட ஒரு போலி என்கவுண்டர். இதுல வந்து வழக்கே நீங்க 302 ஐபிசில இந்திய தண்டனை சட்டம் 302 பிரிவுப்படி நீங்க வழக்க முதல்ல பதிவு பண்ணணும். பதிவு பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதுக்கு பொறுப்பாக இருக்க ஏற்கனவே 3ஆம் தேதியே ஸ்டேட்மெண்ட் விட்ட சுட்டுத்தரத்துக்கு அதிகாரம் பெற்றிருக்கேன்னு சொல்லி இருக்கக்கூடிய அந்த காந்தாரா முதல்ல அரெஸ்ட் பண்ணணும். அவருக்கு டாஸ்க் போர்ஸ் கமிட்டியில யார் ஃபாரஸ்ட், அதாவது பிரின்சிபல் சீஃப் கன்சிடர் ஃபாரஸ்ட், அந்த டாஸ்க் போர்ஸ் கமிட்டியில அவர் ஒரு மெம்பர், அவர் அங்க வந்திருக்க, அவரை கைது பண்ணணும். இல்ல ஏதாவது ஃபாரஸ்ட் மந்திரி இதுக்கு துணை போயிருந்தா, அது ஹோம் மினிஸ்டர் துணை போயிருந்தா, இப்படிப்பட்ட ஜியோ போட்டு அவரையே கைது பண்ணணும். இவங்கெல்லாம் ஏன்னா 20 பேர் ஒண்ணா கொண்டு விட்டுருக்காங்க. இந்த படுகொலை செய்த படுபாதகர்களை நிச்சயமா நம்ம இதெல்லாம் உங்க கோரிக்கை. இந்த கோரிக்கைக்கு தமிழக அழுத்தம் சொல்றது செய்யணும்னு சொன்னா என்ன கேட்டிருக்கணும்? இப்போ வந்து நீதி விசாரணை, உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியை போட்டு விசாரிச்சீங்களா கூட அவளை கைது பண்ண முடியாது. கைது பண்ண வேண்டும் சொன்னாலே கண்டிக்கிறோம். அதான் கண்டிச்சு சிபிஐ என்கொயரி வேணும். அது வேணும். நீங்க ஒரு நியாயமான விசாரணை வேணும். இதுக்கு சுட வேண்டிய அவசியம் என்ன வந்தது? நீ எங்க ஆள் குற்றம் செஞ்சிருந்தா நீ கைது செஞ்சு சிறைப்படுத்த வேண்டியதானே? நாங்க வழக்காடி எங்க மக்கள் விடுதலை செஞ்சிருக்கோம். நீ சுட்டுக் கொள்ள வேண்டிய தேவை என்ன இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழம்புறம் கூலி அம்புறம் ஆந்திராவில் இருக்கிற மரத்தை கொட்டி கடத்தல்காரங்க மாதிரி நீ ஒரு பழிய போடுறது நான் எப்படி இருக்கிறது? அந்த முதலாக நான் கண்டிக்கிறேன். நீ நியாயமா விசாரிச்சிருந்தா இவனை கூலிக்கு கூட்டிட்டு போன முதலாளி யாரு, நீங்க கேட்கிற மாதிரி இந்த தரகர் யாரு, அவனை வச்சு இந்த வேலையை
செஞ்சவன் யாருன்னு அங்க அவனை பிடிச்சா தானே நீங்க இந்த குற்றத்தை வேரோட தடுக்க முடியும். இப்போ நீங்க இல்லைன்னா அவன் இருப்பான் 6 மாசம் கழிச்சு இன்னொரு அப்பாவி 4 பேரை கூட்டி கொண்டு காட்டுக்குள்ள வெட்ட விடுவான், அவனை இவன் சுட்டு போடுவான். இது எப்படி ஏற்புடையதா இருக்கும்? உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி விசாரணை வந்தா கூட இவர்கள் எல்லாம் கைது பண்ணாம நீங்க வந்து இவர்களுக்கு சரியான ஒரு அதிர்ச்சியை கொடுக்காம நீங்க விசாரணை நடத்தவே முடியாது. காரணம் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியை விசாரிச்சு கூட அது ரொம்ப காலந்தாழ்ந்த ஒரு நீதி தான் கிடைக்கும். இப்போ உடனே அவங்களை கைது பண்ணி சிறையில் அடிச்சு அட்லீஸ்ட் முதல்ல சிபிஐ கிட்ட, அது கூட அந்த ஏற்கனவே ஆந்திராவை சார்ந்த சிபிஐ அதிகாரி யாராவது இருந்தாலும் வச்சுங்க, அவளை விசாரிக்க கூட கூடாது. வேறு மாநிலத்தை சார்ந்த நடுநிலையான வேறொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரி அங்க அனுப்பிச்சு ஒரு என்கொயரியை போட்டு விசாரிச்சு நீங்க உடனடியாக அவளை கைது பண்ணி யாரெல்லாம் அதற்கு பொறுப்போ அவளை சிறையிலே தள்ளினாதான் சரியா இருக்கும். இது சாத்தியமா திரு ஸ்ரீதரன்? ஏன் பண்ணிருக்காங்க நிறைய. இது இரு மாநில அரசினுடைய பிரச்சனை வரும்போது இது ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா பல மற்ற காரியங்களும் இதோட நம்ம நிறுத்த போறதில்ல. இன்னும் பல காரியங்கள் ரெண்டு மாநில அரசு இல்ல, இது மாநில அரசு ஐயா சொல்றது நான் ஏற்கல. இருங்க, சிபிஐ கோரிக்கை அந்த கவர்மெண்ட் கன்சர்ன் வந்து ஆந்திரா கவர்மெண்ட் கன்சர்ன் தரணும், இல்லனா பண்ண முடியாது. அதுக்கு என்ன பண்ணா நம்ம கோர்ட்ல ஒரு கேஸ போட்டு ஒரு டைரக்ஷன் வாங்கணும். நம்ம கோர்ட்ல கேஸ் போட்டு ஆந்திரா அந்த என்ன பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் அங்க வந்துருச்சு. இல்ல பழங்குடி மக்களுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் அதை சென்று வழக்கு அடைய அந்த மாதிரி ஒரு விசாரணையை பெற முடியுமா? அதுக்கான வலிமை அவங்களுக்கு இருந்து இப்ப டெல்லியில அரசாங்கமே நேரடியாக ஒரு சிபிஐ ஃபார்ம் பண்ண முடியாதுங்கிறது என்ன இருக்கு? கன்சென்ட் வாங்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட மாநில அரசாங்கம். அதுதான் நான் சொல்றது. இதுதான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த ட்ரைபலுக்கான கொடுக்கப்பட்ட பாதுகாப்பினை உத்தரவாதப்படுத்த வேண்டிய ஆளுநரும் சரி, மாநில இதுலயும் சரி, மத்திய அரசும் சரி, இதில் நினைத்தால் இதை சாத்தியப்படுத்த முடியும். ஆளுநருக்கோ ஜனாதிபதிக்கு காரணம் என்னன்னா, நாங்கள் அதை அனுபவித்திருக்கிறோம், அந்த சட்ட நுணுக்கங்களை தெரிந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் பல முறை இதே ஆளுநரிடம் இதை பற்றி புகார் மனு அளித்தோம். ஆளுநர் இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது, வேஸ்ட். நம்ம என்ன ஆளுநரை பத்தி பேசி நான் என்ன சொல்றேன், நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து அட்லீஸ்ட் they will have to represent this matter before பிரைம் மினிஸ்டர். இதுல வந்து ஒரு நீதி விசாரணை வேணும், நீங்க வந்து கேட்கலாம். அவங்க வந்து மத்திய அரசை கூட வலியுறுத்தலாம், அவங்களே கண்டிக்கலாம். இதை வலியுறுத்தி நீங்க சிபிஐ என்கொயரி போற நீங்க கன்சென்ட் கொடுங்க கேட்டு அவளை பண்ணலாம். மத்திய அரசை தலையிடாம 2 மாநிலங்களுக்குள்ள பிரச்சனை என்ன? செத்து போனவன் 20 பேரும் தமிழன், அதனால இது எனக்கு பிரச்சனை. சுட்டது அந்த நாட்டு காவல்துறை, அது அவங்களுக்கு பிரச்சனை. இவன் இந்திய நாட்டின் குடிமகனா இல்லையா? நான் ஒரே ஒரு கேள்வி அனுப்புகிறேன் உங்ககிட்ட. 20 தமிழரை மனிதனை சுட்டுருக்கேன், 20 புலிகளை சுட்டு போட்டாங்கன்னு வச்சுக்கிறோங்க. இப்போ என்ன நடந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? இதுனா இரு நாட்டு, அது எந்த காட்டு புலியோ தெரியல, தமிழ்நாட்டு பகுதி புலியோ அல்லது ஆந்திரா புலியோன்னு விட்டு போயிடுவீங்களா? இல்லை காட்டு யானை 20 யானை, இல்லை ஒரு காட்டு எருமை 20 எருமையை சுட்டு இப்படி நீங்கள் போட்டிருந்தா இந்நேரம் அம்மையார் மேனகா காந்தி எவ்வளோ பிரச்சனை கிளப்பியிருப்பாங்க, நாடு முழுமைக்கு எவ்வளோ கொந்தளிச்சிருக்கும், இந்த இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலமும் சேர்ந்து கண்டிச்சிருக்கும். அப்போ இந்த காட்டு விலங்குகளுக்கு இருக்கிற மதிப்பு கூட இந்த தமிழனுக்கோ இந்த மனிதன் உயிருக்கோ இல்லைங்கிறதா தோணுது. இதில் வந்து செத்து போனவெல்லாம் தமிழனே இல்லை, ஆந்திராவை சேர்ந்தவனே சுட்டுக்கட்டுமே, அது எப்படி நம்ம ஏற்கிறது? சரி, ஒரு கட்டையை கடத்தினதுக்கு அதுக்காக இப்படி சுட்டு போடுறதா? நீங்க பாதுகாப்புக்காக சுட்டதுன்னு சொன்னீங்க. ஐயா சொன்ன மாதிரி 20 பேரும் வாரிசு அப்படி நின்றுகிட்டு இருந்தானா? அப்படியே இந்த பிரச்சனையோட தீவிரம் வந்து 2013 டிசம்பர்ல இந்த மாதிரி நூற்றுக்கணக்கில் போனவங்க அங்க நடந்த மோதல்ல 2 வனத்துறை அதிகாரிகளை கொன்று விடுகிறார்கள். அந்த சம்பவத்தில் 2 பேர் கொல்லப்பட்ட பிறகுதான் இதற்கு வேறு விதமான வடிவம் வருகிறது. அதுக்கு பிறகுதான் அந்த அதிரடிப்படை டாஸ்க் ஃபோர்ஸ் இந்த அமைப்புகள்லாம் வருது. எனவே இந்த பின்னணியில தான் இதையும் பார்க்க வேண்டியது இருக்கு. இந்த 20 பேர் கொலை அப்படின்ற ஒன்றின் மூலமாக அது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை விடுக்குது கடத்தல்காரங்களுக்கு. அவங்க இனிமே வரமாட்டாங்க அப்படின்ற ஒரு நிலைமையை இது ஏற்படுத்திடுமா அப்படின்ற கேள்வி நம்ம முன்னாடி இருக்கு. திரு ஸ்ரீதரன், இதுல சீமான் அவர்கள் எழுப்பின ஒரு கேள்வி முக்கியமான ஒன்று. ஒரு 20 மனித உயிர்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்றதை மறந்துட்டு பழங்குடியினர், உரிமைகள் மறுக்கப்பட்ட எளிய மனிதர்கள், காட்டோட வாழ்றவங்க, அவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. மனித உயிர்கள், ஒரு புலியோ சிங்கமோ அல்லது வேறு யானையோ 20 வந்து ஒன்றாக அது கொல்லக்கூடாது. அது கொல்லப்பட்டிருந்தால் அது ஒரு சர்வதேச செய்தியாக இருக்கும், சர்வதேச கவனத்தை அது பெற்றிருக்கும். ஆனால் அப்படியான கவனம் இதுல வர்றதில்லை. இதுல வந்து அந்த அரசுக்கே ஒரு விட்டேத்தியா இதை பார்க்கறது மாதிரி தெரியுது. இதுல நான் சொல்றேன்னு யாரும் தவறா நினைக்க கூடாது. ஒரு சிங்கமோ ஒரு புலியோ ஒரு தவறு செய்து அதற்கு மேல் யாராவது அதை கொல்லுவதோ அது செய்தால் யாரும் அதை ஒரு பெரிய தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். நானே சொல்கிறேன், ஒரு யானை வருகிறது, உங்களை கொல்ல வருகிறது,
அப்போது நீங்கள் யானையை கொன்றால் அது ஒரு பெரிய தவறாக எடுத்துக்கொள்ளவே முடியாது. நீங்க தான் ப்ரூவ் பண்ணணும். ஆமா இது வந்தது இல்ல நாம் எல்லோருமே பசுமையை நேசிக்கக்கூடியவங்க, காட்டு இனத்தை, காட்டு விலங்குகளை நேசிக்கக்கூடியவங்க, காட்டுல வாழ்ற மனிதர்களையும் நேசிக்கிறவங்க. அந்த பார்வையில இருந்து நான் சொல்லல. நான் கேட்டது அதற்கு தரக்கூடிய ஒரு சர்வதேச முக்கியத்துவம், அதை கன்சர்னோட பார்க்கிறது. ஒரு மனிதன் இறந்து கிடக்கிற நேரத்துல 20 பேரை சுட்டு கொன்னு ஒரு காக்கை குருவிய மாதிரி சாலையில கடத்துற ஒன்றை பார்க்கிறப்ப ஏன் அந்த கொதிப்பு வரமாட்டேங்குது? ஏன் அந்த ஒரு மனிதாபிமானத்தோட அந்த பிரச்சனையை பார்க்க மாட்டாங்க? ஏன் அதுக்கு ஒரு அரசு ரீதியாக அரசியல் கட்சிகள், சில கட்சிகள் இங்க ரியாக்ட் பண்றதை பார்க்கிறோம், மற்ற இடங்கள்ல ஏன் அந்த அழுத்தம் வரமாட்டேங்குது? ஐயா தான் சொல்றாரு அது இரு மாநில பிரச்சனை அது அப்படிங்கிறாரு. அதே வெறும் அதே அந்த ஒரு மாநில பிரச்சனை என்றதை நான் அந்த அது உயிர் பிரச்சனை ஒரு இதாக எடுத்துக்கொண்டு சொல்லவில்லை. ஒரு மனிதனுக்கு இந்த கதி நேர்மையானால் கண்டிப்பாக எல்லோரும் அதை ஒரு பெரிய அநீதியாக அதை எதிர்க்கவும், அதற்கு இப்போ யார் பொறுப்போ அவர்கள் மேலே போதிய நடவடிக்கையும் எடுக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதற்கு என்ன செய்யணுமோ செய்ய வேண்டும். அதுதான் இப்போது பேசிக்கொண்டும் இருக்கின்றோம். ஆனால் அதை இன்னொரு இதோட ஒப்பிட்டு பார்த்து இதிலே கூட கடத்தல் செய்தவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து அவங்க தவறு செய்திருந்தால் அவங்களுக்கு தண்டனை வாங்கி தர்றதுக்காக யாருமே கேட்க போறதில்லை. நிச்சயமாக அவர்கள் தவறு செய்தால் அதற்குரிய தண்டனை அவங்க பெறணும். ஆனால் கொல்வது என்பது நியாயமா? கொலை செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு போலீஸுக்கும் வனத்துறை அதிகாரிகளுக்கும் யார் அதிகாரத்தை தந்தது? அந்த துணிச்சல் எங்கே இருந்து வருது? அவங்க யார் தண்டிக்கப்பட போறாங்க? இதுல இவங்க போனவங்க எல்லோரும் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அவர் மிஸ்டர் ஞானசேகரன் சொன்ன மாதிரி எல்லோரும் துப்பாக்கி எடுத்து அவர்களை சுட போயிருந்தால் அவர்களும் சுட்டதால் எந்த தவறும் இருந்திருக்க முடியாது. இவர்கள் சாதாரணமாக போய் ஒரு திருட்டுத்தனம் தான் பண்றார்கள். மரத்தை வெட்டுவார்கள், கடத்துவார்கள். அதை தடுத்து நிறுத்த வேண்டும். தடுத்து நிறுத்துவதற்கு எவ்வளவு மினிமம் ஃபோர்ஸ் வேணுமோ அது யூஸ் பண்ணியிருக்கணும். அதற்கும் மேலே அவர்கள் யூஸ் பண்ணதாக இந்த விசாரணையில் தெரிய வருமையானால் அதற்கு யார் பொறுப்போ அவர்கள் மர்டர். வெரி சிம்பிள். அது அப்படியா இருந்தா இது சிம்பிள் மர்டர். மர்டருக்கு என்ன பண்ணணுமோ அது சிம்பிள் மர்டர் மாதிரி தெரியல, கோல்ட் பிளடட் மர்டர் மாதிரி தெரியுது. சிறுசிமான் உங்களுடைய நிறைவு கருத்தாக எதை சொல்றீங்க? இல்ல அந்த சிம்பிள்னு சொன்னது நான் வெறும் சாதாரண மர்டர் அல்ல, ஒரு மர்டர் தான். அது ஒரு கொலையாக இதை பாவிக்கணும்ன்றீங்க. உங்களுடைய நிறைவு கருத்தா? இப்ப இதே மாதிரி இப்ப ஆந்திர காவல்துறை காட்டுக்குள்ள நம்ம தமிழர்களை சுட்டுட்டாங்க. அதே மாதிரி இங்கேயும் நடக்குது. இப்போ பரமக்குடியில் நடந்த கலவரத்தை பார்த்தீங்கன்னா அங்கேயும் நம்ம காவல்துறை தான் 6 பேருக்கு மேலே சுட்டு கொண்டுச்சு. அங்கே ஒரு நீதி விசாரணை நடந்தது. அதில் துப்பாக்கி பிரயோகம் சரின்னு தான் சொல்லுச்சு. நம்ம ஒரு நீதி அதையும் நம்ம ஏற்கலை. அதுக்குன்னு எவ்வளோ வழிமுறை இருந்தது. நீங்கள் கலவரத்தை கட்டுப்படுத்த வானத்தை நோக்கி சுடலாம், முட்டி கீழே சுடலாம், தண்ணீரை பீச்சி அடிக்கலாம், எவ்வளவோ இருந்தது. ஆனாலும் அது திட்டமிட்டு நடத்துது. இப்போ தொடர்ச்சியாக கடலுக்குள்ளே போனாலும் மீனவன் சுடப்படுற, சிறைப்பிடிக்கப்படுற, காவிரியில் நதிநீர் உரிமைக்கு போராடினாலும் தாக்கப்படுற, முல்லை பெரியாற்றுன்னு தாக்கப்படுற. இங்கே இதுக்கு முன்னாடி கர்நாடக காவல்துறை இதே மாதிரி பழனிங்கிற மீனவனையும் சுட்டுச்சு. நீங்கள் உங்களுக்கு தெரியும், சுட்டு கொண்டுச்சு. இப்போ இந்த மாதிரி அப்பாவி கூலிகளை சுட்டு போட்டிருக்கதை நீங்கள் பார்க்குறோம். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, நமக்கென்று ஒரு அதிகாரம் இருந்தும் அது பயனற்றதாக இருக்குது, நம்மளை பாதுகாப்பை வலுவற்றதாக இருக்குதுங்கிறது தான் தெரியுது. இப்போ நாதியற்றவர்கள் தமிழர்கள் என்ற நிலை தான் எங்களுக்கு மேலும் மேலும் உணர்த்தப்படுது. அவர் சொல்றது தமிழர்கள் நாதியற்றவர்கள் அப்படின்னு நீங்க பொதுவாக சொன்னாலும் தமிழர்களுக்குள்ளே இருக்கிற பழங்குடியினன்றவங்க அதுக்கும் கீழே ஒரு நாதியற்றவர்களிலும் நாதியற்றவர்களா இருக்கிறாங்க அப்படின்ற பார்வைதான் குணசேகரன் முன்வைக்கிறார். குணசேகரன் கூட நிறைவு. இப்போ இறுதியா என்ன சொன்னா, பழங்குடியின மக்கள் இன்றைய தினம் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய குடும்பங்கள் மிக நிராதரவான நிலையில் இருக்கின்றது. அவர்களுக்கு உண்மையிலேயே ஐயா சொன்ன மாதிரி ஒரு 30 லட்சம் ரூபாய்க்கு உடனடியாக நிவாரணம் தர வேண்டும். இதற்கு இடையில் அந்த அதிகாரிகள் அத்தனை பேரையுமே, இதில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அத்தனை பேருமே பழங்குடியின வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுதல் வேண்டும். இதுதான் எங்களுடைய தீர்க்கமான வேண்டுகோள். இதற்கு இந்த வன்கொடுமை தடுப்பு சட்டம் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கட்சிகளும் இந்த பழங்குடியின மக்கள் மீது அனுதாபம் கொண்டு இந்த கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்பது இந்த வேலையில் எங்களுடைய வேண்டுகோள். நிறைவா சுருக்கமா? இல்லை, நம்முடைய தமிழக அரசு இன்னும் அழுத்தமாக ஒரு லெட்டர் அனுப்பிச்சிட்டாங்க. இன்னொரு தடவை கூட இவர்கள் பிரைம் மினிஸ்டருக்கும் எழுதி ஏற்கனவே அவர்கள் நடத்தக்கூடிய ஆர்டிஓ என்கொயரி மூலமாக
இங்கே இறந்து போன எங்களுடைய தமிழ் மக்களுக்கு, அதாவது இறந்து போன அந்த 20 தமிழர்களுக்கு நிச்சயமாக அந்த குடும்பத்துக்கு நீதி கிடைக்காது. காரணம், நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா கூட எந்த ஸ்டேட்டில் எடுத்துக்கிட்டாலும் ஒரு நீதி விசாரணைன்னு வச்சப்போ அந்த ஆர்டிஓ இல்லாட்டி போட்டோன்னா அது வந்து போலீஸார் செய்தது சரி அப்படின்னு தான் எல்லாம் ரிப்போர்ட் கொடுக்குறாங்களே ஒழிய அது தவறுன்னு சொல்லி ஓய்வு பெற்று நீதிபதி கொடுக்குறது கூட அப்படி தான் கொடுக்குது. பார்த்தாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துட்டு போகிறாங்க. இது வந்து ஏற்புடையதாக இல்லை. ஆகவே ஒரு நம்பகத்தகுந்த ஒரு விசாரணை வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த ஆர்டிஓ என்கொயரி போதாது என்பதை மீண்டும் வலியுறுத்தி, ஒன்று இப்பொழுது சிபிஐ என்கொயரி அவர்கள் கேட்க வேண்டும். அதற்கான ஒரு ஒப்புதலையும் ஆந்திர அரசு கொடுத்து உண்மையான குற்றவாளிகளை, அதாவது அரசியல்ல எதிர்க்கட்சிகள் கேட்டா கொடுக்க மாட்டாங்க, இன்னொரு மாநில அரசு சக மாநில அரசு கேட்கிற போது நியாயமான 20 பேரை படுகொலை செய்தவர்களை, குறிப்பாக அந்த காந்தாராவ் டிஐஜி, அதே போல மற்ற அதிகாரிகள், இவர்களை முதல்ல நீங்க கைது செய்து நீங்க உள்ள போட்டீங்கன்னா தான் அந்த சந்திரபாபு நாயுடைய அரசு ஓரளவுக்கு நீதியின் பக்கம் நிற்கிறது என்று பொருள். இல்லை என்று சொன்னால் சந்திரபாபு உட்பட எல்லோருமே திட்டமிட்டே இப்படிப்பட்ட ஒரு ஜியோவை முன்கூட்டியே திட்டம் தீட்டி ஒரு நாடக பாணியிலே இவர்கள் ஒரு போலி என்கவுண்டரை உருவாக்கி எங்கேயோ அவர்களை எல்லாம் சுட்டு தள்ளிவிட்டு பிறகு கொண்டு வந்து கட்டாந்தரையில போட்டுவிட்டு இது வந்து என்கவுண்டர் என்று சொல்லி தப்பிக்க பார்க்கிறார்கள். இப்படிப்பட்ட அடாத செயலை நிச்சயமாக மத்திய அரசுக்கு எடுத்து சொல்லியாவது ஒரு நம்பகத்தகுந்த விசாரணைக்கு ஏற்பாடு செய்து உண்மையா இது தவறு செய்த சட்டவிரோதமான செயலை செய்திருக்கக்கூடிய அதிகாரிகளை முதலிலே உள்ளே தள்ள வேண்டும். அவர்களை தகுந்த தண்டனை பெற்று தர வேண்டும். இறந்தவருடைய குடும்பத்துக்கு குறைந்தபட்சம் ஒரு குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாய் உடனடியாக வழங்க வேண்டும் ஆந்திர அரசு என்று கேட்டுக்கொள்கிறோம். மிக்க நன்றி. பாதிக்கப்பட்டவர்கள் தரப்புல பல்வேறு பிரச்சனைகளை நாம பேசியிருக்கிறோம். நீதி கிடைக்கிற வரையிலும் நியாயத்துக்காக, இந்த மரணத்துக்கு பின்னால் இருக்கக்கூடிய நியாயத்துக்காக நாம் தொடர்ந்து நாம குரல் கொடுக்கலாம். மீண்டும் சந்திப்போம். உங்கள் வருகைக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு